காந்தாரம் அப்படிங்கிறது நவரோஸ் சாஸ்திரம்னா நவரோஸ் என்கின்ற ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதில் காந்தாரம் என்கின்ற பண்ணலாம் நமக்கு புகழ்பெற்ற பல பதிகங்கள் இருக்குது. திருநீற்று பதிகம், மாதர்பறை கன்னியானை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தாரம் என்கின்ற பண்ண தான் அமைந்திருக்கிறது. நம்ம மாதர்பறை கன்னியான் மாதர்பிறை கன்னியானை அப்படி பாடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை பாடலாம். மந்திரமாவது நீரு, அது காந்தாரம். அதே மாதிரி தான் எதையும் நம்ம பாடலாம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோகன் பறையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதுமாறூர் எம்மையுமால் வரோ கேளீர் எந்தை இருப்பதுமாறூர் அவர் எம்மையுமால் வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோளான் மந்த முழவம் இயம்பும் பலவயல் நாவலுரா நாவல் ஆரூரன் சந்தமிசையொடும் வல்லார் தாம் புகழ் எய்தவர்தாமே. இந்த நடையில இந்த பாடலாம். இன்னொன்று, கரையும் கடலும் மலையும் காலையும் ஆலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோகன் பறையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் அப்படின்னு பாடுவாங்க. ஓதுவார்கள் முற்றோதல், ஏழாம் திருமை முற்றோதல்லாம் இப்படி தான் பாடுவாங்க வேகமாக. எந்த இடத்துல இருந்தாலும், அற்ற போதும் அளந்த போதும், நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கூட சுவாமியின் நினைப்போடு தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும். அது படுத்திருந்தால் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன்னு நமக்கு குறியான சம்பந்தர் சொல்லுகிறார். அதில் இருந்தாலும் படுத்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் அழிந்தாலும் எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்க வேண்டும், என்னோட சிந்தனை இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார். கரையில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, காளையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, உரையில் விரவி வருவான். என்னுடைய உரையில் எப்பொழுது அவரே இருப்பார். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அது சுந்தரமூர்த்தி சாமி பின்னாடி பதிவு பண்ணுகிறார். வழிக்கு வீழனின் திருப்பெயரெல்லாம் மற்றொன்றும் நான் அறியேன். கீழே வழிக்கிட்டு விழும்போது கூட அம்மா அப்பா நல்லா உழுந்தண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவ 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 நல்லா உழுந்தண்டான்னு சொல்லணும் இல்லையா? உழுந்தது உண்மை தானே இல்லையா? அப்போ கூட நம்ம என்னதான் சொல்ல வேண்டும், அனிச்சையாக நமக்கு சிவசிந்தனை தான் எப்பொழுது இருக்க வேண்டும். இப்போ நம்ம உழுந்து விட்டோம்னா நம்ம அம்மா கூப்பிட்டா அம்மாவுக்கு தெரிய போதா, ஃபுல்லாக உழுந்துட்டான் போல் இருக்கு கூப்பிட்றான் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு தெரிய போகிறது இல்லை. அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. சாமிக்கு தான் தெரியும். எப்பொழுதும் அவர் தான் முப்பொழுதும் உன் கற்பனைகள்னார் அப்பர் சாமி. அதை தான் அப்பர் சாமி திருவாக்கு தெரியுமா? தெரியாது. முப்பொழுதும் உன் கற்பனைகள்னு சொல்லுது யாரு? அவர் படம் கூட வந்ததே அது. அதனால் முப்பொழுதும் கற்பனைகள் அப்பர் சாமி திருவாக்குன்னு தான் நினைக்கிறேன். முப்பொழுதும் முன் சிந்தனையை கற்பனைகளை சொல்லுவார் ஒரு இடத்துல. அதனால் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான். எப்பொழுதும் உரையில் இருக்க வேண்டுங்க. மனதுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமானை. குற்றொரு உரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவாலாம் சொற்றொரு உரை செய்த தீமை இம்மையே வரும் தின்னாமே மற்றொரு உரை நினைப்பிலன் மறவாதிரி மடநெஞ்சமே குற்றார உடை புண்ணிய நந்தை புறம்பயம் தொழப்போதுமே. அதில் குற்றார மறவாது எழுமட நெஞ்சமேன்னார். ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்க வேண்டும், நம்ம சாமியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் சிவபெருமானுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் திருவாய்ப்புலிய சிவாய நம என நீர் நின்றேன், திருவாய் சிவகதினி பாதிரி புலிய அரணே என்று அந்த திருவேந்தெழுத்தே நமக்கு வாக்கில் இருக்க வேண்டும். வாக்கு உன் திருப்பெயருக்காக்கி அப்படின்னு அதை மணிவாசக பெருமான் சொல்லுகிறார்கள். அந்த வாக்கு வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்துனார். வாய் எதற்கு வச்சார் சாமியே? நமக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காகவா? வாய் வாய் எதுக்கு வச்சார்? அவரை வாழ்த்துவதற்காக வச்சார். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க சீரடியார் கூட்டம் வச்சார் இல்லையா? அந்த அடியார் கூட்டங்கள் எதுக்கு வச்சார்? நம்ம போய் சேர்ந்துக்கிறதுக்காக தான் வச்சார் இல்லையா? அதனால உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். உருத்திரலோகத்தில் வசிக்கக்கூடியவராக ஒருமானவர். வரைனா மலைன்னு அர்த்தம், மடமகள் அப்படின்னா அழகியவள்னு அர்த்தம், அழகிய பொண்ணுன்னு அர்த்தம். கேள்வன்னா புருஷன்னு அர்த்தம். பறையின் மடமகள் கேள்வன் அப்படின்னா அம்பாளுடைய வீட்டுக்காரன்னு அர்த்தம்.
வானவர் தானவர்க்கெல்லாம். தானவர்னா வானவர்னா தானவர்னா அசுரர்கள். வானவர்கள் தானவர்கள் பாதைப்பட வந்ததோரு மாகடல் விடம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். எல்லாரும் அழிச்சுதான் விஷம் கடந்தான் கடந்தான் புஷ்னு கிளம்பினது விஷம். வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்து இருந்த சிவன் இடம் தன்னை வினவில். என்னது அது? ஏனமேன மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழிலார் கவனினால் காணமூறு காணவர் தம்மா மகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே பாடுறாரு. எப்படி கவன் அது பார்த்தா அந்த திணை புணத்தெல்லாம் கிளிகள் சாப்பிட்டு இருக்கலாமா. கிளி வந்து கொத்திக்கிட்டு இருக்குது. என்ன அது? மூணாவது வரி என்னதுல? என்னோட ஏனமீனா மானினோடு கிள்ளை திணை கொள்ள. ஏனம் மான், ஏனம்னா பன்றி, மான்னா மானு தான். ஏனமீட மானினோடு கிள்ளை, கிள்ளைனா கிளி. மூணும் வந்து அந்த திணைப்படத்தை சாப்பிட்டு இருக்கு, நல்லா காட்டில் விளைஞ்சிட்டு இருக்கிறது. ஏனமீன மானினோடு கிள்ளை தீனை கொள்ள. உடனே இந்த அம்மா மேலே உட்காந்துருக்கா, அந்த வேட்டுவக்குள்ள பொண்ணு உட்காந்துருக்கா, பரனில் உட்காந்துருக்கா மேலே. உடனே கவன் எடுத்து அடிக்கணும். இப்போ நல்லா கில்டா புல்ட்டுங்கிறோம்ல, அதுதான் கவன். அதை வச்சு இழுத்து அடிக்கிறதுக்கு அந்த கல் எடுத்து அடிக்கிறான். அது என்னவா? மாணிக்க கல்லாமா. இந்த மாணிக்க கல்லுனால எடுத்து அடிக்கிறாங்க. ஏனமீன மானினோடு கிள்ளை திணை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிர் கனக மணி விலகு. கனகமணி விலகு காலத்தி மலை, அப்பேற்பட்ட மலை. கல்லதில நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலை என்று அழகாக வர்ணிச்சிருப்பார் சுவாமி. அப்படி அந்த இதுக்கு இங்கே போனோம். இப்போ வானவர்களுக்கு போனோம், தானவருக்கு போனோம். வானவர் தானவர் எல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர். அரையன்னா ராஜான்னு அர்த்தங்க. இந்த அரையன் என்கின்ற சொல்லுதான் வடமொழியில் ராஜா அப்படி போனது. அரையன் அப்படிங்கிறது ராயன் அப்படின்னு ஆனது தமிழில். அரையன் அப்படிங்கிறது தமிழில் ராயன் ஆனது. ராயன்கிறது ராஜன் ஆனது. ராஜங்கிறது ராசானாய் திரும்பி தமிழ் வந்துடுது. அரையர்னா அதான் தலைவர்னு அர்த்தம். அரையர் சேவை தலைவர். அரையன்கிறது தான் அது. ராயர் அப்படின்னு தமிழில் பயன்படுத்துவாங்க. அது ராயர்னு இந்த ராய மகாராஜாக்கள்னு கிருஷ்ணராஜா அந்த உங்களுக்கு விஜயநகர பேரரசர்களுக்கு பேர் உண்டு. ராயர்னாலே ராஜான்னு அர்த்தம். அரையன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி என்று கேட்டார். என்ன ஐயா? ராயர்புரம் தான். ராயர்புரம் தான் கிருஷ்ணராயர் பேர். கிருஷ்ணராஜர் பேரில் அமைஞ்சது தான் அந்த ராயர்புரம். அப்படி அதான் ராயபுரம் ஆயிடுச்சு. இப்போ லாயபுரங்கிறான். அதை லாயபுரமா? லாயபுரம்னா குதிரை கட்டுற இடம் நடத்தும். லாயம்னா என்ன? குதிரை கட்டுறது. ராயபுரத்தை லாயபுரங்கிறான். இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க? சரி, இப்போ இந்த பாட்டு ஒரு வித்தியாசமாக ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று, சுவாமியை நான் திட்ட மாட்டேன், என்னோட என்ன தன்மை என்ன அப்படி இருக்குது. நான் என்னோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி தான் சார் இருக்குது. நான் ரொம்ப இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உடனே என்ன சொல்லுவீங்க? நான் வந்து 2 லாங்குவேஜ் பேசுவேன் சார். தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், மலையாளம் பேசுவேன். நல்லா படிச்சிருக்கேன், நல்லா என்னால் அப்ரோச் பண்ண முடியும். இதையும் நல்ல என்கிட்ட ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட நல்ல மிஷன்லாம் நல்லா என்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். என்ன அவர் வச்சு பாட வேலைக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுதானே உலக வழக்கம். இவர் கேட்குறாரு, நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன், நான் நிறைய ஹோதால கிளாஸை கட் அடிச்சுட்டு தான் போயிருக்கேன், காலேஜுக்கு 10 நாள் போனதே கிடையாது, எதையும் நான் படித்ததே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு போவேன் வேலைக்கு. ஆனால் இவர் அப்படி தான் சொல்லிட்டு போகிறார். என்னோட கண்டிஷன்ஸ்லாம் இப்படி இருக்குது. ஏன்னா இப்போ ரெஸ்யூமில் ஒன்று நம்ம எழுதி வச்சுருப்போம், நம்ம சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே என்ன நடக்கும் நம்ம எப்பேற்பட்டாலும் நமக்கு தானே தெரியும் இல்லையா? இது வந்து வேலை கேட்குற இடத்துல வேணால் சொல்லலாம் வேணாம். ஆனால் சாமிகிட்ட சொல்ல முடியுமா? சாமிகிட்ட நம்ம ரெஸ்யூம் கொடுக்க முடியுமா? போய் நம்ம யாருன்னு அவருக்கு நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருப்போம் எல்லாமே இல்லையா? அதனால் உலகுவார் உலகிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சு போடும் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது. அதனால் அவர்கிட்ட உண்மையாக தான் பேசி ஆகணும். அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? மறைக்க முடியுமா? நாம் பொதுவாகவே போய் சொல்லக்கூடாதுங்கிறார். பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படிங்கிற திருவள்ளுவர். நம்ம போய் சொல்கிறத பார்த்து என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த காரியத்துக்கு 14 பேர் சாட்சி நம்ம சொல்லியிருக்கோம் எப்பொழுதும் இல்லையா? சூரிய சந்திரன், பகல் இரவு, அந்தி பொழுதுகள், நீர் நெருப்பு காற்று, இது எல்லாமே நமக்கு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும். யமன் இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அதனால் இந்த 14 பேரும் சாமிகிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் இல்லாமல் அவரே வேறு நேராக பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லையா? இவ்வளோ வந்து கூட
தனியன் என்றல்கி அறியேன் தம்மை பெரிதும் உகப்பன் முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி மொழியேன் கனிகள் பல உடை சோலை காய்குலை என்ற கமுகின் இனியன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னாரு. தனியன் என்று எல்கி அறியேன், நான் உன்னை இகழ்ந்து பேச மாட்டேன் எப்பொழுதும் அப்படிங்கிறாரு. அது பௌத்தர்கள்லாம் இகழ்வது சாமி. என்ன உங்கள் சாமிக்கு யாரும் சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லையா உங்கள் சாமிக்கு? ஏன் சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. கோயில் சுடுகாடு புல்புளித்தோல் நல்ல ஆடை காயவெளி தந்தையிலி தான் தனியன் காணேடி. உங்கள் சாமி என்ன தனியாளான்னு கேட்டான். அவன் எங்கள் சால் தனியாள் தான், ஆனால் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாயலோ அப்படின்றாங்க இவங்க இல்லையா மணிவாசக வருவான். அதனால் தனியன் என்று எல்கி அறியேன் அப்படிலாம் நான் உங்களை என்ன பண்ணுறேன், இகழ மாட்டேன். தம்மை பெரிது முகப்பேன், உண்மைதான் பெரிய ஆளாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும். முனிபவர் தம்மே முனிவன். உன்னை யாராவது கோவப்பட்டாங்கன்னா, சிவருமான யாராவது கோவப்பட்டு பேசினா பரசமயத்தாரில் நான் அவர்கள் மீது கோவப்படுவேன். முகம் பல பேசி மொழியன், அவர்களுக்கெல்லாம் முகம் கொடுத்தே பேச மாட்டேன் அப்படிலாம். இதெல்லாம் என்னுடைய நல்ல குட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு குட் குவாலிஃபிகேஷன் சொல்கிறார். உன்னை பற்றி நல்லா புகழ்வேன், நீ தான் என் தலைவன் சொல்லுகிறார். அப்போது அந்த சுவாமி எங்கே இருக்கார்? கனிகள் பல உடை சோலை இல்லையா, நிறைய பெரிய சோலை இருக்குது ஆரூரை சுற்றி. அந்த சோலைகள்லாம் நல்ல பழங்கள் விளைந்திருக்கும். கனிகள் பல உடை சோலை காய்குலையின்ற கமுகு, கமுகு இன்று குலை குலையாக தொங்கக்கூடிய கமுகு பாக்கு விளைந்திருக்கக்கூடிய இனியன் சாமியை பார்த்து ஸ்வீட்டி மை ஸ்வீட் ஹார்ட் ரொம்பளே அதுதான் இனியன் அப்படின்னு சொல்லுகிறார். இனியன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர்னார். சொல்லில் குழாவன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன் கல்லில் வலிய மனத்தேன் கற்ற பெரும் புலர்வானர் அல்லல் பெரிதும் மறுப்பான் அருமறியார் அங்கம் போதும் எல்லை இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர். இதுக்கப்புறம் தன்னுடைய பேட் குவாலிஃபிகேஷன் சொல்லுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சொல்லில் குழான்னா புகழ்தல்னு அர்த்தம், பெருமைன்னு அர்த்தம். என்னை பற்றி நான் பெருமையை பேசுகிறத தவிர்த்து வேறு எதுவும் நான் எப்போதும் பேச மாட்டேன்னு. என்னுடைய பெருமையை நான் எப்போதும் பேசி கொண்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க பேசுகிற மாதிரி நான் நடந்துப்பேன். அவங்க பேசுகிற மாதிரி பாயிண்ட்ஸ் நான் எடுத்து கொடுப்பேன். நமக்கு தெரியாதா இப்போ நம்ம எதை சொன்னால் அவங்க நம்மளை புகழ்வாங்கன்னு தெரியாதா? அதேமாரி பேசுவேன். என் மனசுக்குள்ளே எனக்கு என்ன விருப்பம் இருக்கும், என்ன அவங்க புகழணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். வெளியில் நேரடியாக புகழனாலும் எதிராளி என்ன புகழும்படியாக நான் நடந்து கொள்ளுவேன், பேசுவேன். அப்போ என்னோட விருப்பம் என்னவாக இருக்கிறது? என்னை புகழ வேண்டும் என்பது தான் இருக்கிறது. தன்னை புகழ்ந்தாலே என்ன நடக்கும்? அழிவுக்கு தான் அழிவுக்கும் அது இல்லையா? அளவறியான் அமைந்தாங்கு ஒழுகான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும்னது திருக்குறள் இல்லையா? நமக்கு என்ன லிமிட்டேஷன்? முதல்ல இந்த இடத்துல நமக்கு எந்த விதத்தில் லிமிட்டேஷன் இருக்குது அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும், நமக்கு ஈவன் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட ஒரு லிமிட் உண்டு. அது வரைக்கும் தான் நம்ம அவங்கள இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அந்த மன விருப்பங்கள் இருக்கும், ஒரு தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். அதை அதை போய் நம்ம அவங்கள போய் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ளணும். கணவனாக இருந்தாலும் மனைவியை போய் நம்ம போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது, மனைவியாக இருந்தாலும் கணவரை போய் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது எந்த அளவுக்குன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்கு நம்ம இல்லாத அக்கிரம அநியாயத்தெல்லாம் ஒன்றா பண்ணிவிட்டு இதெல்லாம் பிரைவேட்னு சொல்லியிருக்காரு எங்கள் சார், அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறேன்னா அதை ஒத்துக்க முடியாதுப்பா இல்லையா? சில விஷயங்கள், ஒரு தூங்குறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம ஒருத்தவங்க அனுசரித்து தான் நடந்து கொள்ள வேண்டும்லாம் ஒன்றும் கிடையாது. சில விஷயங்கள் அது லிமிட்டேஷன். அப்போ தான் உறவு இனிக்கும். இல்லைனாக்க உறவு இனிக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது கணவன் மனைவிக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான இடங்கள் இப்போ நம்ம நிற்கிறோம், பேசுகிறோம், இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் ஒரு லிமிட்டேஷனை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அளவுன்னாரு. அளவு அறியான், அதை தெரிந்து கொள்ளாதவனும் அமைந்து ஆங்கு ஒழுகான். இங்கே என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்டாச் பண்ணி கொள்ளாதவன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளாத அமைந்தாங்கு ஒழுகான் தன்னை வியந்தான், தன்னை வியந்து கொள்கிறவன். நான் பெரிய ஆள், எனக்கு தெரியாது என்ன இருக்குது, நான் முடிச்சிருவேன், அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த 3 தன்மை இருக்கிறவங்களும் என்ன ஆவாங்க? விரைந்து கெடும் அப்படின்னாரு திருவள்ளுவர். சீக்கிரம் கெட்டுப்படுவாங்க. அளவறியான் அமைந்தாங்க ஒழுவான் தன்னை வேந்தன் விரைந்து கெடும். அதனால தன்னையே எப்பொழுது நான் என்னை நானே பொழுது கொண்டிருப்பேன்னாரு சுந்தரமூர்த்தி சாமி. அவர் யாரும் அவரை பொழுதுகிட்ட மாதிரி எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நம்ம தான், நம்ம பார்க்குற வேலைகளை தான் அவர் சொல்கிறார் அப்படி இல்லையா? அடுத்தது தொடர்ந்தவருக்கும் துணை அல்லேன்னார். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே கிடையாது எப்பொழுதும். சொந்தக்காரங்களாக இருந்தாலும், ஃப்ரெண்டாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அவங்கள கைவிடக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு நம்ம சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது தொடர்ந்தவருக்கும் அதான் நம்ம தொடர்ந்தவர் நம்ம நம்பி இருக்கிறவங்க. நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ எனக்கு சில விருப்பங்கள் இருக்கும் சார்,
அதுக்காக நான் அது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதும் நிறைவாதாரம் நம்முடைய வினைப்பயன், நமக்கு நடக்குதோ நடக்கலையோங்கிறது அதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம நம்பியிருக்கிறவங்கள நம்மளுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, அவர்களை நிராதரவாக நிர்கதியாக விடக்கூடாது. அதை இங்கே சொல்லுகிறார் சாமி. தொடர்ந்தவருக்கு துணையாக இல்லைன்னர், துணை அல்லேன், தொடர்ந்தவருக்கு துணை அல்ல. சுற்றத்தையும் நட்பையும் நாம் கைவிடக்கூடாது. எப்பொழுதும் அவர்களை நாம் எப்பொழுதும் அனுசரித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய இன்பத்துக்காக நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி தானே, அதில் தானே நம்ம குடும்ப அமைப்பே இருக்குது. நம்ம இந்திய கலாச்சாரத்தினுடைய குடும்ப அமைப்பு எதில் இருக்குது? இந்த அனுசரித்து போகிறது, நம்முடைய விருப்ப விருப்பங்களெல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்துக்காக நடந்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்கும். அதில் தானே குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரே இந்தியாவில் இருக்குது. இல்லைன்னா இருக்குமா? அவன் விருப்பம் அந்த மாதிரி போனால் ஏது குடும்பம் இங்கே? இப்போ எல்லாருக்கும் விருப்பமே இல்லை. அதனால் அப்படி ஒன்றும் கிடையாதுப்பா. பிடிக்காத கணவரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க 99% பேர். பிடிக்காத மனைவியோடு தான் 99% பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே, இல்லையா? கேட்டால் எதுக்கு சொல்லுவாங்க, பிள்ளைக்காக போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுப்பா? இதுதான் இது எதற்காக? நம்முடைய விருப்பத்தை தியாகம் பண்ணி கொண்டு தான் இந்த கலாச்சாரத்தை நாமெல்லாம் கட்டி காப்பாற்றுக்கிறோம், சரிதானே? அப்போது சுற்றத்திற்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம நட்புக்காக என்ன செய்ய வேணும்? அவர்களை காப்பாற்ற வேண்டும், கூடவே இருக்க வேண்டும், கைவிடக்கூடாது. நட்டாற்றில் கையை நழுவ விட்டணும் அப்படிங்கிறார்களே வல்லார். வலிய வழக்கிட்ட மானம் கெடுத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, களவு சொல்வாருக்கு உளவு சொன்னேனோ, கற்பு இழந்தவளை கணந்திருந்தேனோ அப்படின்னு மாற்றான் மனையை வலிந்து நோக்கினோம் அப்படின்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் பாவங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் மனுமுறை கண்ட வாசகம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, பறகு போக்கழிய வழி அடைத்தேனோ, களவு சொல்வார்க்கு உளவு சொன்னேனோ, கற்பிழந்தவளை கலந்திருந்தேனோ, கருக்கொலை அழித்து கழித்திருந்தேனோ, அப்படின்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது 42 இருக்கும். அதில் இன்னி பார்த்தா நம்ம அதில் ஒன்று ஆகப்பட்டுருவோம். அதில் எல்லாத்துலையும் குறைஞ்ச பார்த்து ஒரு 5 இருந்தது எனக்கு. நான் எண்ணி பார்த்த வரைக்கும் முன்னாடி அதுலையே சிவனடியாரை சீறி வைத்தேனோ இருக்கும். அதில் குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ தொடர்ந்தவருக்கு துணையல்லேன், கல்லில் வலிய மனத்தேன், கடுமையான மனம் உடையவனா. ஏன் இதுதான் தொடர்ந்தவருக்கு துணை இல்லைனாலே அது கல்லில் வலிய மனம் தானே. நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக மனம் இறங்கணுமா வேணாமா? இல்லையா? நம்ம நட்புக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம மனைவிக்காக, நம்ம கணவருக்காக நம்ம இறங்கணுமா வேணாமா? நம்ம சுயவிருப்பத்துக்காக எல்லாத்தையும் அவங்கள சாதித்து கொண்டு நின்னோம்னா அது எப்படி? கல்லில் வலிய மனம் தான் அது, இரக்கம் இல்லாது, இல்லையா? எளிய உயிர்களை கண்டு இறங்க வேண்டும் நம்ம எப்பொழுது. அந்த இதுதான் தயாமூல தன்மம்னு சொல்லுகிறாரு அப்பா சுவாமி. சார்ந்தவருக்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை அப்படின்னு அந்த திருத்தாண்டகம், திருநள்ளாறு திருத்தாண்டகத்தில் தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று, தயாமூல தன்மம் சிவருமானுடைய தர்மம் என்ன, அவர் என்ன தர்மத்தை தனக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நமக்குன்னு ஒரு தர்மம் வச்சுருப்போம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், நமக்கு ஒரு பாலிசி வச்சுருக்கோம் இல்லையா, பிரின்சிபல் வச்சுருக்கோம் இல்லையா? அதுமாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்காமா. அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா கருணை அப்படிங்கிற. அது தயான கருணை, தயா மூலம்னா கருணையே மூலமானது இல்லையா? அந்த கருணை மட்டும்தான் சிவபெருமானுக்கு தெரியும். யாருக்கு சார்? தாழ்ந்தோருக்கு, தன்னை அடைந்தவருக்கெல்லாம் இல்லையா? தாழ்ந்தோருக்கு எல்லாம் தயாமூல தன்மத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை வளங்கெடுத்து மாதிர்த்தம் மாட்டிக்கொண்ட மறையவன் தன்னை சலங்கெடுத்து அப்படின்னு அந்த பாட்டு திருநள்ளாறு திருத்தாண்டகம் வரும். அந்த தயாமூல தன்மம், அந்த கருணையே வடிவமாக நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதும். அது நம்மளால் எல்லாராலையும் முடியாது, எல்லாருக்கும் முடியாது. குறைந்தபட்சம் நம்மளை சார்ந்தவர்களுக்காகவது நம்ம அந்த கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். கல்லில் வலிய மனத்தேன் கற்ற, அதோட நான் இப்போ தான் என்னோட கண்டிஷன் முடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் சாமி வச்சு சொல்லுகிறார், கற்ற பெரும்புலவானார் அல்லல் பெரிதும் அறுப்பான். பெரும் புலவர்கள் அப்படிதான் நடத்தும். புலவர்கள்னா சாமியை புகழ்றதான் தான் புலவர். புலவர்னு என்ன மாதிரி பட்டம் வாங்கி வச்சுக்கிட்டலாம் புலவரா? இல்லை, புலவர்னா யாரை கூப்பிடணும்? சாமியை புகழ்ந்து பாட வேண்டும், அதுதான் புலவருக்கான அடையாளம் என்று இங்கே சொல்லுகிறார். பின்னாடி சுந்தரமூர்த்தி சாமி அதை ஆமோதித்து பாடுகிறார். அதை பொய்மையாளரை பாடாதீர் புலவீர்கள், எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படின்னு. புலவர்னா என்ன அர்த்தம்? சாமியை பாடணும், ராஜாக்களவே பாடக்கூடாது. காசு நிறையா இருக்குன்னு அவனவே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. விறகரை இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரம் வேண்டும் அப்படின்னு ஒரு அவ்வையார் பாட்டு ஒன்று இருக்குது. அந்தமாரி கை நிறைய மோதிரம் போட்டுக்கிட்டு நல்லா எனக்கு பக்கத்தில் 2 பேர் பாடணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள போய் பாடக்கூடாது. போய் பிடிக்கலாதனை வீமன் என்று வீமனே விரல் வில்லுக்கு இவன் விஜயனை என்றும் பொடிக்கலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. அப்படி புரிஞ்சு யாரும் கொடுப்பார் இல்லை.
கொடுக்க இப்படிலாம் பாடினாலும் கொடுக்க மாட்டான் அவ்வளோ புகழ்ந்து பேசலாம் நல்லா இருக்கு இந்த 2 வார்த்தை சொல்லலாம் நல்லா குளுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட போவோம் அவ்வளோதான். நம்ம ஒன்றும் கொடுக்க சொத்தை எழுதி வைக்க போகிறான் புகழ்ந்து. அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படிலாம் வாழ்ந்தாங்க தான், அது மாதிரிலாம் யாரும் இல்லை இப்போ. அதனால் புலவர்னா யாரை கும்பிடணும்? சாமியை கும்பிட வேண்டும். அதுதான் பொய்யடிமை இல்லா புலவர்னு சொல்லுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் யார் யார்? சங்க புலவர்கள் 49 பேரும் தான். அவங்க தான் முக்கியமாக அதில் கபிலபரணர், நக்கீரர், இவங்க 3 பேரும் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று நமக்கு வருகிறது. அந்த அல்லல் பெரிது மறுப்பான், அந்த புலவர்களுடைய அல்லல் அறுப்பான். அருமறை ஆரங்கம் போதும் எல்லை இருப்பதும், எல்லைனா சிவருமான் அவர் இருப்பது. அந்த இடத்துல எல்லைங்கிறது இடவாகு பெயராக சுவாமிக்கு வந்து நிற்குது. அவர் தானே எல்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு அந்த. அதனால அருமறை ஆரங்கம், ஆரங்கம்ங்கிறது வேதா அங்கங்கள் 6, சிக்ஷை வியாகரணம் அப்படின்னு வரக்கூடிய 6 பொருட்கள் அதற்கு, ஜோதிஷம் அப்படின்லாம் இருக்குது. அந்த எல்லை இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ ஏலிர் அப்படின்னாரு. நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொல்லேன், மிரையும் தரியும் முகப்பன் வேண்டிற்று செய்வது திரிவன், பிறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொல்லேன். சார் என்கிட்ட என்னென்னலாம் தெரியும் சார்? என்கிட்ட நெறி கிடையாது. அப்புறம் என்ன சார்? என்கிட்ட அறிவு கிடையாது. அப்புறம் என்ன சார்? என்கிட்ட செறிவு கிடையாது. அப்புறம் என்ன சார்? என்கிட்ட நீதி கிடையாது. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப பொல்லாதவங்கிறார். யாராவது ஒருத்தவங்க நீதியோடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் எதிரி அப்படிங்கிறார். நான் மிக பொல்லேன். நீதி நேர்மையாக ஒருத்தவங்க நடந்துக்கிட்டான்னா அவனுக்கு எதிரே யார் இருப்பான்? ரவுடி பையன் இருப்பான் இல்லையா? குண்டர் இருப்பான். குண்டாசு தான் அந்த மாதிரி நடந்துப்பான். நீதி நேர்மையாக அவன் கடை வச்சுருப்பான். அவங்க கஷ்டப்பட்டு ஒரு லோன் போட்டு அது பண்ணி ஒரு கடை வச்சுருப்பான். இவரை கத்தி வந்து அடிச்சு எடுத்து வச்சியா இல்லையா அம்மா அவனை வேறு என்ன பண்ணுறது? அந்த காசை எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கடை அடிச்சுன்னு வருவான். அப்புறம் செத்த கழிச்சு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வருவான் அடுத்தது திரும்ப அப்படிம்பான். ஸோ அதனால் நீதி நேர்மைப்படி வாழாதவன் இல்லையா? அவங்க தான் எனக்கு கூட்டாளி. நீதி நேர்மை யூனிஃபார்ம் போட்டவங்க வராங்களா? கடை வச்சுருக்கீங்க, அதனால் கரெக்டாக அந்த அனுபவம். அதனால் நெறி வழிப்படி நடக்க மாட்டேன் சார். எனக்கு எது வழியோ அதை வகுத்து கொடுத்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன். அது ரொம்ப தப்பு இல்லையா? நமக்கு எது நெறியோ அதுபடி நம்ம வகுத்ததே வழின்னு பாட்டு திருக்குறள் இருக்கேன். ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. அதில் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் எரிதா? ஆமாம், அந்த வகுத்தான் வகுத்த வழியின்றி கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிதுன்னு. அதான் என்ன வழி வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒருவருக்கு, அந்த வழிப்படி ஒருத்தர் நடக்கவில்லை என்றால் அவர் கோடி ரூபா பணம் வச்சாலும் அதை அனுபவிக்க முடியாது. நம்ம நெறி என்னவோ அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நெறிப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை மீறி செல்லக்கூடாது. அதான் நெறி. அறிவுன்னா எனக்கு அறிவில்லை அப்படிங்கிறது இது பொதுவாக அறிவில்லைன்னு சொல்லிட முடியாது. இடம் இங்கேதான் தெரியல, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொள்ள வரலாம். செறிவுன்னா பக்தியில் செறிவில்லை, நீதி இல்லை, நான் மிக பொல்லேன், கோரம் பேசுவானா அப்படின்னு அர்த்தம். நமக்கு வேட்டப்பட்டவங்களுக்கு மட்டும் நல்ல நியாயத்தை ஒதுக்கி பேசுறது. கோவினுக்கு அழகு கோட்டம் இல்லது இல்லையா? நாவினுக்கு அழகு நமச்சிவாயவே அப்படின்னாரு. ராஜாவாக இருந்தால் ஒருத்தர் நீதி வழங்குறவனா என்ன பண்ணணும்? அவன் கோட்டம் ஒரு பக்கம் கோணக்கூடாது இல்லையா? கோட்டம்னா கோணாயின்னு அர்த்தம். கோணையாக இல்லாமல் எப்போதும் நீதி சமமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் தாய் தந்தை உடன் பிறந்தார் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் நீதி வழங்கும் போது நமக்கு என்னவா இருக்க வேண்டும்? நீதி, நேர்மை, நியாயம். இப்படி நீங்கள் மட்டும் வாழ்ந்து பாருங்க. அது உண்மைதான் நான் சொல்றேன். நமக்கு ஒரு பிரீத்தியான மனநிலை கிடைக்கும் சார். எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நாம் இருக்கிற இடத்துல பேச மாட்டாங்க எதுவும். எங்கள் வீட்டில் நான் அப்படி நடந்துப்பேன் எப்போதுமே. எங்கள் அம்மா தப்பு போனாலும் தப்பு தான், எங்கள் அப்பா தப்பு போனாலும் தப்பு தான். சட்டை 2 பேரும் நடந்தாலும் அதில் யார் சரியான பாட்டில் இருக்கா அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். அதேமாதிரி யாருக்கு நான் சொன்னாலும் அப்படி தான் பேசுவேன். அதெல்லாம் நான் இருக்கும்போது யாரும் காசிப் பண்ணிக்க மாட்டாங்க. கடனை சொல்லிவிடுவோம் போய், உன்னை பற்றி அன்னைக்கு இப்படி பேசிட்டு இருந்தேன், இப்போ என்ன உங்கள்கிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்றவன் வேற வேணாம். அதனால நம்ம அப்படி நம்ம நீதி நேர்மையை நடந்து கொள்ள வேண்டிய எப்பொழுதுமே. சாதாரண குடும்பத்தில் நீதி நேர்மை என்னம்னா ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறப்ப நம்ம சேர்ந்து இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீதியாக நேர்மையாக இருக்க வேண்டிய போது குறைந்தபட்ச நீதியை பின்பற்றணும். குறைந்தபட்சத்தை நம்ம பின்பற்றணும். நம்மளாம் பெரிய லெவலில் ஒன்றும் அப்படியே மகான்கள் கிடையாது. குறைந்த அளவுக்கு நம்ம எது நேர்மையோ எது சரியோ அதை தயக்கம் இல்லாமல் அதை பின்பற்றுவதற்கு நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுகிறார். நீதியும் நான் மிக பொல்லேன், மிரை என்னது மிரையும் தரியும் முகப்பன். மிரை அப்படிங்கிறது குற்றம்,
தரினா பிரிவு. சார் எனக்கு யாராவது சேர்ந்து இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது சார். யாராவது 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்கன்னா நான் முதல்ல உள்ள புந்து குட்டையை குழப்பி அவன் உன்னை பற்றி அன்றைக்கி அப்படி பேசுகிறான், இப்போ ஒன்றை அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு நான் போய் சொல்லிடுவேன். அப்படிங்கிற எனக்கு சுந்தரமூர்த்தி சாமி மிறைனா குற்றம், குற்றத்தை தான் நான் ரொம்ப விரும்புவேன், குற்றமான செயல்களை தான் நான் ரொம்ப விரும்புவேன். தரினா பிரித்தல்னு அர்த்தம். தரித்து விடுறதுன்னா கட் பண்ணி விடுறது இல்லையா, தரிச்சு விடுறது. தரித்தல்னா பிரித்தல். யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை என்னோட வேலை என்ன, போய் பிரித்து விடுறது தான். அந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை சார். என்னை வந்து திருவாரூர் சாமி ஆட்கொள் வரான்னு கேட்டார். இருப்போம் சார் இதில் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அடியாருக்கு பண்ண முடியாது. இதில் எந்த குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட இருந்தாலும் நான் அடியாரம் நம்ம கும்பிட முடியாது, அந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்லுகிறாரு. வேண்டிட்டு செய்து திரிவன். 2வது எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் சார், அவ்வளோதான். வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் போய் முன்னாடி நின்று கேட்பேன், இடையில புது கேட்பேன் புதுசாக, எனக்கு ஃபஸ்ட்டு போனுங்க, பஸ்ஸுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குங்க, ட்ரெக்கில் கொடுத்துருங்களேன், கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படிமோ. இன்னும் வயசானது என்னென்னு வெயிலில் நிற்க முடியாது, கொடுங்களாமோ. அப்போ நிற்கிறவங்களாம் இழுத்தவா வரிசையில். எனக்கு எது வேணுமோ அதை நான் செஞ்சு முடிப்பேன், அவ்வளோதான். மற்றவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய டைம் என்ன, அது என்ன, அதை பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன். நமக்கு விருப்பமானதை நான் செஞ்சு முடிச்சிடணும், அவ்வளோதான். அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? ஸோ அது விருப்பமானதை செஞ்சால் மற்றவங்க பாதிக்கப்படுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இப்போ மனசுக்குள்ளே எல்லாருக்குமே 1000 விருப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்கா இல்லையா? அப்போ இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் செஞ்சால் உலகம் என்ன வருதுப்பா? அவங்க விருப்பப்படி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாப்பா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது, நம்ம தான் என்ன ஆகுறது? சொல்லுவா, ஒன்றும் பண்ண முடியாது. விருப்பப்படுறதுன்னா நமக்கு இதெல்லாம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, அதே தின்னுட்டே இருந்தோம்னா அவ்வளோதான், வியாதி தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் வேண்டிட்டு செய்து திரிவன். இதெல்லாம் என்னோட குவாலிஃபிகேஷனாக இருக்குது. பிறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன். சில என்னென்ன வச்சிருக்காரு? பிறை வச்சிருக்கார், அரவு வச்சிருக்கார், புனல் வச்சிருக்கார், பிறங்கிய செஞ்சடை வைத்திருக்கிறார். அந்த இறைவன் இருப்பது ஆரூர். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். நீதியில் ஒன்றும் வழுவேன், நெற்கண்டம் செய்து வாழ்வேன், வேதியர் தம்மை வெகுளேன், தகுண்டவர்க்கும் துணையாகேன். சோதியிற் சோதி எம்மானை என்ன வெந்நீரனின் திட்ட அது இருப்பது மாறூர். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னாரு. இதில் கொஞ்சம் நல்ல குவாலிஃபிகேஷனை சொல்கிறார். அடுத்தது நீதியில் ஒன்றும் வழுவேன், திரும்ப அது சொல்கிறார். நீதி இல்லாமல் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன். திரும்பி இன்னொன்று சொல்கிறார். நிற்கண்டகம்னா புறம் சொல்கிறதுன்னு அர்த்தம். நீதிலையும் நம்மளுடைய ஜிக்ஸாக்கான பொசிஷன் தான். திடீர்னு ஒரு வார்த்தைக்கு நல்லவங்களா இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தைக்கு கெட்ட எண்ணங்கள் உண்டாகும். நீங்கள் நல்லா இருப்போம், நமக்கு வேண்டப்பட்டவங்க நல்லா நடந்துப்போம், வேண்டாதவங்கள்ட்ட கெட்டதான் நடந்துப்போம். நமக்கு யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா சீட்டில் உட்காந்துருக்கோம்னாக்க, ஒரு சீட்டில் உட்காந்தோம்னாக்க பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு பைய வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். உங்க நான் பஸ்ஸில் நடக்குது இல்லை, பக்கத்தில் சீட்டு வச்சு பக்கத்தில் அப்படியே கண்ணை மூண்டு உட்காந்துருப்போம். சரிங்க, நான் வந்துட்டு அந்த இடத்துல சார் சார் உட்காருங்க அப்படிங்கிறவங்கள பக்கத்தில் உட்காரு. ஏன் மற்றவங்களுக்கு கால் வலிக்காதா? அவங்க எப்படி நமக்கு என்ன சார் ஆராய்ச்சி? நாம எப்படின்னு அவங்களுக்கு தெரியாம முதல்ல எல்லாரையும் நம்பி தான் வாழ வேண்டும் உலகத்தில், அவ்வளோதான். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. சந்தேகப்பட்டே இருக்க வேண்டியதுதான் உலகத்தில். யாரையும் நம்ப முடியாது. அவங்கவுங்க விஷயத்தை பார்த்துட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா நம்ம தான் துஷ்டனை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டியதுதான். வேற என்ன இதுக்கு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் கெட்டவனை மீட் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? வேணாம், நம்ம இதை நம்ம விலகி தான் போகணும். உத்தமனுக்கும் 3 வழி, உத்தமனுக்கும் அதமனுக்கும் 2 வழி, அதர்மனுக்கும் ஒரே வழி தான் அப்படின்னாரு. ஒரு உத்தமன் 2 உத்தமனான புருஷன் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரே வழி தான் இருக்குது அந்த இடத்துல. 2 பேரும் என்ன பண்ணுவோம்? ஓ, அவர் இறங்கி போகட்டும், அவர் ரோட்டில் போகட்டும், நம்ம இறங்கி நடந்து போவோம். சைட்லன்னா அவன் இறங்கி நடந்து போவான். வரப்பில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், வயலில் இறங்கி சேத்துல இறங்கி அவன் நடந்து போயிடுவான். உடனே ஓ, அவர் நடந்து வரட்டும், நாம் இறங்கி போனேன், இவன் நடந்து இறங்கி போயிடுவான். இப்போ அவரும் சேத்துல இறங்கிட்டார், இவரும் சேத்துல இறங்கி நடுப்புற வழி இருக்குது. அப்போ 3 வழி. உத்தமனுக்கும் 3 வழி, உத்தமனுக்கும் அதர்மனுக்கும் 2 வழி. ஏன்னா உத்தமர் இறங்கி போயிடுவார், அதர்மன் அவன் மட்டும்தான் வழியே போயிடுவான். அதர்மனுக்கும் ஒரே வழி, சண்டை தான் இல்லையா? நான் வரேன் அந்த வழியில், நான் போகணுமா நீ போகணுமா?
நீ இறங்கினா என்ன, நான் இறங்கினா என்ன, இதான் நடக்க போகுது. அதனால நாம் உத்தமரா அதமரான்னு உலகத்தை பார்த்து நாம தான் முடிவு பண்ணிக்க வேண்டும். வந்து நம்ம கிட்ட இருக்கிறவன் அதர்மன் அப்படிங்கும்போது நாம தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி நமக்கு வேண்டப்பட்டவர்கள்ட்ட ஒரு மாதிரி நடத்த, வேண்டாதவர்கள்ட்ட ஒரு நடத்த, இது எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிற்கண்டகம் செய்து வாழ்வேன்னா புறங்குறுவதுன்னா கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனவனார் இதுதான் ராமலிங்க சுவாமி. நிற்கண்டக கோல் சொல்கிறது, ஓரம் சொல்கிறது, இந்த மாதிரி நடந்தது அது நடந்துருது, ஒருத்தவங்க நம்மள்ட்ட சொல்லக்கூடிய, நம்மளை நம்பி சொல்லக்கூடிய ரகசியத்தை வெளில போய் சொல்லிட்டு வந்துடுறது இல்லையா? அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க சாப்பாங்க, அப்படியாமல கேள்விப்பட்டேன் அப்படிமா, ஆஹா இதை நம்பியில நம்ம சொன்னோம் அப்படி. பேக்கரி வச்ச கதையா, லைட்டு ஃபுல்லா என் கூட தான் படிச்சிருந்தா அப்படின்னு. அதனால பேக்கரியை டெவலப் பண்ணுறது போதும் வெள்ளை வேலை உயிரை வாங்குறாங்க. அதனால நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுளேன். வேதியர்னா அந்தர்களை பார்த்து வெகுண்டு பார்க்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய வேலை ஓரளவுக்கு நம்மள மாதிரியான வழிபாட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் சொல்றது இல்லை. அந்தர்களை பார்த்தானே வந்துட்டான் ஓசியில் திங்கிறவன், உழைப்பு இல்லாமல் வேறவன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடல் உழைப்பு அது மட்டும் தான், அவங்க உழைக்காம சாப்பிட்றது மாதிரி அவங்கள எல்லாரும் நிதானம் பண்ணி கொடுக்குறார்கள். அவங்கள மாதிரி கர்ப்பகிரகத்தில் போய் நின்று பார்த்தா தான் தெரியும். நம்மளால் நம்ம ஆன்மார்த்த பூஜை பண்ணி பார்க்கும்போது தெரியும், அபிஷேகம் பண்ணும்போது எவ்வளோ வலி வருத்தம் வருதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பொருளை வாங்கி எத்தனை அபிஷேகம் பண்ணுறது, உள்ளே போய் நின்று வர்றது, அதெல்லாம் அங்கே செய்கிறவங்களுக்கு தான் வலி என்னன்னு தெரியும். எதுவுமே உழைப்பில்லாத ஒரு வேலைன்னு ஒன்று கிடையாது எங்கேயுமே. அதனால் அந்த வேலைக்குரிய சன்மானத்தை தான் அவர்கள் பெறுகிறார்கள். அது செய்யாமலே வாங்குறவங்க வேற, அது விட்டுருங்க. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு, இந்த மாதிரி கழிசடைகள் எல்லாத்துலேயும் உண்டு இல்லையா? அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கழிசடை இருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்டே தப்பா அப்படின்னு கிடையாது. அதனால வேதியர் தம்மை வெகுண்டவருக்கும் துணையாக, அந்தரர்களை வெறுத்து பேசுறது, ஆரியர்கள் அப்படி இப்படிலாம் பேசுறவங்க அவங்க பக்கத்துலாம் துணையாக இருக்கக்கூடாது. அது படி சித்தராம சாமி சொல்கிறார், நான் சொல்லவில்லை இல்லையா? வேதியர் தம்மை வெகுண்டவருக்கும் துணையாக, அந்த தரப்புக்கு துணையாக போகக்கூடாதுன்ட்டாரு. சோதியில் சோதி அம்மானை, சோதிக்கு ஜோதியாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமி சொன்ன வெந்நீற்று அணிந்து, சொன்னோம்னா வெள்ளான அர்த்தம், வெள்ளையான நீர் அணிந்தவர் அவர் அணிந்த சுவாமி ஆதி புறக்காலத்திலிருந்து இருக்கிறார். அவர் ஆதி இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர் என்று சொன்னுகிறார். அறுத்தம் பெரிதும் உகப்பன் அளவளையேன் அளந்தார்கள் ஒருத்தற்கு உதவியே நல்லேன் குற்றவர்க்கும் துணையல்லேன் பொருத்தமேல் ஒன்றும் இராதேன் புற்றெடுத்திடம் கொண்ட அறுத்தனிருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளி. அர்த்தம்னா செல்வம்னு அர்த்தம். அர்த்தம் பொருள், காசு பணத்தை தான் நான் ரொம்ப விரும்புவேன் சார் அப்படிங்கிறாங்க. காசு பணத்தை விரும்புறது அப்படிங்கிறது எதற்கு சம்பாதிக்க வேண்டும்? அறுவகையாக அதை செலவு பண்ணுறதுக்காக சம்பாதிக்கணும். வாங்கி சேர்த்து வச்சுக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடாது. ஈயார் தேட்டை தீயார் கொள்வார் அப்படின்னாங்க ஔவையார். அதனால் கொடுத்து இன்புற வேண்டும். நமக்கு சாமி ஒரு பொருள் கொடுக்குறார் அப்படின்னா அது 6 வகையாக செலவு பண்ண வேண்டும் என்று தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் அப்படின்னு திருக்குறள் இதை பேசும். தென்புலத்தாருக்கு வழிபாடு செய்யணும், தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும், விருந்த மந்திரங்களை செய்யணும், அப்புறம் தனக்கு செய்து கொள்ள வேண்டும், குடும்பத்துக்கு செய்யணும். 6 வகையாக அது ராஜாவுக்கு டேக்ஸ் பே பண்ணும். அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த சம்பாதிக்கிற காசில் அதை வாங்கி புதைச்சி வச்சுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. மறைஞ்சால் அது யாராவது அனுபவிச்சுட்டு விடுவோம் அதை இல்லையா? அதான் ஈயார் தேட்டு அப்படிங்கிறாரு. இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவர் தங்கற்கெல்லாம் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார்னாரு. இந்த இன்னொரு பாட்டில் கரவாடும் மண்ணஞ்சிற்கு அரியானைன்னார். அப்படிதான் மனசுக்குள்ள கரவு இருக்கு, வச்சுக்கிட்டு மறைக்கிறோம்னால அவங்களுக்கு கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை, கரவாறுமால் விரவாடும் எத்தகனை அறவாட சடை தாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. காஞ்சிபுரத்தில் பாடுறப்பதான் அறவாட சடைதாழ அங்கையினில் அனலேந்து இரவாடும் பெருமானை என் மனத்தை வைத்தேனே. அந்த பாட்டில் கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியான்னர். மறைக்கக்கூடாது, காசு பணத்தை வச்சுட்டு மறைக்கக்கூடாது. இருக்குன்னு இப்போ இருக்குன்னு காமிச்சாலும் அதுவும் பிரச்சனை தான். இப்போ என்கிட்ட இருக்குனாலும் அதுவும் பிரச்சனை தான். அதனால் இருக்கணும், அதை தேவையான இடத்துல செலவு பண்ணணும், அந்த 32 அறங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் அர்த்தம் பெரிது முகப்பன் அளவலையேன். அளவலைனா ஆராய்ச்சி இல்லாமல் பேசுறது. எல்லாம் அளவலைன்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். அளவலைனா ஆராய்ச்சி, எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒருத்தங்க சொன்னோடனே டக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே யாரும் நம்பிடுறோம்ல, எது நடந்தாலும் ஒன்றே அனுப்பி நம்புகிறோம். இந்த மாதிரி நாம நம்புவோம், அப்புறம் தானே ஃபார்வேர்டு உண்மையா இல்லையா எதுன்னு சொல்கிறாரு. நீ எது 5 அறிவால் சொன்னாலும்
ஆர் ஏது சொன்னாலும் மனமே பார விசாரத்தை பண்ணாதே தீர விசாரித்து செய் அப்படின்னு சிவபகசாரம் இல்லையா? ஐந்தறிவால் கேட்டாலும் ஆறு எது சொன்னாலும் மனமே பார விசாரத்தை பண்ணாதே. உடனே அதை நம்பிக்கிட்டு அதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தீர விசாரித்து செய்யணும் சிவபகசாரம். நீ இந்த கட்டிலேருந்து கீழே இறங்கி பார்த்தோன்னே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்து பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. லஞ்ச் பிரேக்கில் போய் இந்த பாட்டு நான் சொன்ன பாட்டாங்க புரியுதா? இப்போ இறங்கினோடனே வெளில போனீங்கன்னாக்க இந்த காம்பவுண்ட் சுவத்தில் உள்பக்கத்தில் எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு. ஐந்தறிவால் சொன்னாலும் மாறையது மனமே பார விசாரத்தை பண்ணாதே தீர விசாரித்து செய் அப்படிங்கிறது சிவபகசாரம். அதனால் விசாரணை இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் கேப்பலை நெய் வடிதுன்னா கேட்பார்கள் எங்கே முடியுது புத்தின்னு சொல்கிறார்கள். நெய் வடியுமா? அதில் கேழ்வர்களை என்ன எடுக்க முடியுமா? முடியாதா? அது வித்து தானே, அதுலேயும் எடுக்க முடியல. இப்போ ஒரு டவுட் ரொம்ப எல்லா எண்ணெய் வித்துக்கள் வராது, மாவாயிடும், ஃபைபர் அது இல்லை. எப்படி இருந்தாலும் எண்ணெய் வித்துக்கள்னால விதைகள்ல இருந்து என்ன வருது? புழிஞ்சாலே வடியுதுன்னு அர்த்தம். அதனால என்ன பால் எடுத்தீங்களா? கேப்ப இல்லையா? ஆமாம், அது உண்டு. அரைச்சி பால் எடுக்கிறது அது உண்டு தானே. கோதுமையில் கூட தான் எடுப்பாங்க. அல்வாக்கு கோதுமையில் தான், பாலில் தானே செய்வாங்க. சந்தம் பலருக்கில்லேன் இதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு இந்த பாட்டு சொல்லலையே. அளவலையன் அளந்தார்கள். அளவலைனா ஆராய்ச்சி இல்லை. அளந்தார்கள்னாக்க பற்று இல்லாதவர்கள்னு அர்த்தம். அளந்தார்கள் ஒருத்தருக்கு உதவியன். ஒருத்தருக்கு உதவியன்னா யாருக்கும் உதவியாக இருந்தது இல்லைன்னா, யாருக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாதுண்ணா. அப்போலேருந்து எல்லாம் உதவியாக இருக்கும் இல்லையா? அது என்னது பரோபகாரம் அப்படின்னு ஒரு இது இருக்கே. பரோபகாரம் சுதர்மம் ஏதோ ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அப்பொழுது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட அடுத்தவங்க நமக்கு தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமானது இல்லையா? பரோபகாரம். அதுதான் சாமிக்கே உதவி நாயகர்னு பேர் உண்டு. என்ன ஊரில் சாமிக்கே உதவி நாயகர்னு பேர் உண்டு. ரீட்டன் தான் சொல்லியிருக்கேன். அதான் இல்லை, சாமிக்கே ஒரு இடத்துல உதவி நாயகர்னு ஒரு ஊரில் பேர் உண்டு. அது இல்லை, அது சாட்சிநாதர். இப்போ திருப்புறம் பயம் உத்தமர் கோயில் மாணிக்குழி, திருமாணிக்குழி. மாணிக்குழி சாமி பேர் உதவி நாயகர்னு பேர். போயிருக்கீங்களா மாணிக்குழிக்கு? ஒரு பீமரத்திரர் சிறைச்சிறையில் இருப்பார். மாணிக்குழி மாணிக்குழியே சாதாரி ஞானசம்பந்தர் தேவாரம் இருக்குது. அதில் அந்த ஊரில் சாமி பேர் உதவி. உதவிங்கிறது எதை பெற்று சொல்லுகிறோம்? உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அப்படின்னு திருக்குறளில் எப்படி அனுபவிக்கலாம். ஒவ்வொரு குறளும் அப்படி எழுதி வச்சிருக்காரு. சும்மா உதவி வரைத்து உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து கற்க அப்படி பிடிக்கக்கூடாது. அதை உட்கார்ந்து அனுபவிச்சாதான் தெரியும். உதவி என்பது செய்தவர்களுடைய பொறுத்து அளவிடப்படுவதல்ல. திருப்புறம்பயம் சாட்சிநாதர். வன்னி மரம் கிணறு அதெல்லாம் தோன்றி இருந்தது சாட்சிநாதர். கல்யாணம் கல்யாணத்தை பண்ணிட்டு விட்டுட்டு விட்டானா, அப்புறம் அந்த இது வன்னி மரம் கிணறுலாம் பக்கத்தில் இருந்தது, அதுதான் சாட்சினாரு. உடனே வன்னி மரம் கிணறு எப்படி சாட்சி சொல்லுவோம்? அப்புறம் வழக்காயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்ணை விட்டுட்டு வந்துட்டான். மதுரையில் கேஸ் நடக்குது. மதுரை ஹைகோர்ட் கிளை இல்லையா, பெஞ்ச் கோர்ட்லையா, சொக்கநாதர் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு கேஸ். அது பழைய கோர்ட். அது இப்போ ஹைகோர்ட் கிளை ஆகிட்டது இல்லையா மதுரையில். சாமிகிட்ட சொல்லிட்டு விட்டாங்க, இந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு வந்து அங்கே யாருமே இல்லைங்க. அங்கே ஒரு சிவலிங்கமோ, அங்கே ஒரு வன்னி மரமோ, அங்கே ஒரு கிணறும் தான் இருந்தது. அது மட்டும்தான் சாட்சினாவ. ஆமாம், வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கம் எங்கே சார் வந்து சாட்சி சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க எல்லாரும். நாளைக்கு சாட்சி வரும் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணிட்டாரு, பொழுது விடிஞ்சு பார்த்தா அந்த கேஸ் நடந்த இடத்துல ஒரு கிணறு, ஒரு வன்னி மரம், ஒரு சிவலிங்கம் மூணு வந்து உட்காந்துருக்கு அந்த இடத்துல. சொக்கநாதர் கோயில் இன்னும் இருக்குங்க. நீங்கள் சொக்கநாதர் சாமி சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வளமாக வரும்போது பார்த்தா இருக்கலாம், அங்கே இருக்கும், இன்னும் வச்சுருப்பாங்க. இருக்குது வன்னி மரம் கிணறு, அதுதான் சாட்சி. அதே மாதிரி மாமனுக்கு வழக்குரைத்த படலன்னு ஒன்று உண்டு. தாய் மாமா வந்து வழக்குரைப்பார். அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர், ஏகப்பட்ட வேலைகள். அதனால் இப்போ என்னது உதவி.
யாருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். உதவிங்கிறது செய்து கொண்டவருக்கு கேட்டால் தெரியும். சார் 10 ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்தா, 10 ரூபா கொடுத்தா இது ஒரு பெரிய விஷயமா சார்? சார் அந்த 10 ரூபா இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மானப்பிரீதி, உலகத்தை விட பெருசு. அது யார் பற்றானோ அவங்களுக்கு துணைத்துணை நன்றி செய்யணும், படைத்துணையாக கொள்வார் பயன் கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதவி என்பது அந்த யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை பொறுத்து அளவிடப்படும். அதான் உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை சொன்னார். அந்த அல்லேன் உற்றவருக்கு துணையா அல்ல, திரும்ப இது ஏற்கனவே பேசியிருக்கோம், உற்றவருக்கு எப்படி துணையாக இருக்கிறதுன்னு பேசியிருக்கோம். பொருத்தம் மேல் ஒன்றும் இல்லாத, எனக்கு பொருத்தம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை எப்படி நான் வாழ மாட்டேன், பொருத்தமாக நடந்து கொள்ள மாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் எப்படி நடந்து கொள்வேங்கிறது. புற்று எடுத்து இட்டு இடங்கொண்ட, புற்றுலேயே இடம் கொண்டிருக்கிற சாமின்னு அர்த்தம். அதான் வன்மீகநாதர், திருவாரூர் சாமி, மூலட்டான் இருக்கக்கூடிய சாமி அவர் தான் புற்றிடம் கொண்டார், அவர் தான் மூலவர். அப்போ தியாகராஜா யார்? தியாகராஜா புற்றிடம் கொண்டாருக்கு உற்சவமூர்த்தி தான், அவர் ஒன்றும் மூலவர்லாம் கிடையாது. புற்றிடம் கொண்டாருக்கு உற்சவமூர்த்தி அவர். இப்போ ஆழித்தேரில் யார் வரா? ஆழித்தேர் யாருக்கு நடக்குது? ஆழித்தேரு புற்றிடம் கொண்டாருக்கு தான் நடக்குது. புற்றிடம் கொண்டார் யார் மூலம் அந்த உற்சவத்தை ஏற்றுக்கிறாரு? தியாகராஜ திருமணியில் இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வழக்கம். விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் தியாகராஜா கல்ட் அப்படின்னு ஒன்று உண்டாயிட்டு, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜா கல்ட் அப்படின்னு ஒன்று உண்டாயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தியாகராஜா தான் எல்லாமே, அங்கே தியாகராஜா மூர்த்தி மட்டும்தான் முக்கியமான சிறப்புக்குரிய மூர்த்தி அப்படிங்கிறது மாதிரி அது தனி மேலே கொண்டு போயிட்டாங்க. அது என்னென்னா அதில் கொஞ்சம் சாக்த தாக்கம் அதிகமாயிட்டு, சாக்தர்களுடைய தாக்கம் வந்து தியாகராஜா மூர்த்தி மேலே அதிகமான தாக்கமாகி தியாகராஜா மூர்த்தி மேலே ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் ஆய்வுக்குரியவங்கள்லாம். சாமுடைய மார்புல சக்கரத்தை பதிப்பித்து அவர் அம்பாலாவே மாற்றி வச்சிருக்கிறாங்க. அது சக்கர விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேலே எப்போதும் உடம்புல வஸ்திர சுற்றியே வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆய்வுரைகள்லாம் பேசுகிறது. நம்ப தகுந்ததாகவும் தான் இருக்குது. தியாகராஜாவுடைய பூஜை முறைகள் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சாக்த பூஜை முறைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதன்படி தான் நடக்குது. அங்கே நிறைய அங்கே தியாகராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னல் சடை போட்டிருப்பாங்க. வேறு எந்த சாமியும் அப்படி பார்க்க முடியாது. பின்னழகு முன்னிலும் மும்மடங்கு பின்னழகாக இருப்பாங்க. பின்னாடி போய் பார்த்தா சடை போட்டு உட்காந்துருப்பார், பக்கத்தில் அம்பாளை சடை போட்டு உட்காந்துருப்பார். அதை முழுக்க அம்பாளாவே அந்த திருமணியை மாற்றி சாக்தர்கள் வச்சு வழிபாடு செய்திருக்கிறார்கள். தியாகராஜா கல்ட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால் நாம் எப்பொழுதுமே தியாகராஜா சாமி கும்பிட அவர் வீதி விடங்கர், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வழிபாடு, தியாகராஜாவை மட்டும் முன்னெடுக்கக்கூடிய அந்த வழிபாடு என்பது பிற்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு சைவ சமயத்துக்கு புறம்பான ஒரு வழிபாடு. ஆமாம், ஒரு புற்றிடம் கொண்டாருக்கு உற்சவமூர்த்தி அவர். அதான் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வர கூப்பிட வேண்டும், அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டும். அதனால் நமக்கு அங்கே வழிபடு இப்போ திருவாரூர் தான் எனக்கு முக்கியத்துவம்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வழிபடு கடவுள் யார்? புற்றிடம் கொண்டார் தான். அதுதான் நம்ம மைண்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். புற்றிடம் கொண்டார் உருவ திருமணியாக எழுதலிருப்பது தியாகராஜா வடிவத்தில். அப்படி நாம் அதை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து புற்றிடம் கொண்டார புறமும் தள்ளிவிட்டு நம்ம தியாகராஜா முன்னிறுத்துவது. தியாகராஜா அது கமலாம்பிகை சமேத தியாகராஜான்னு எழுதுறாங்க இல்லையா? புற்றிடம் கொண்டாருங்கிற பேரே எங்கேயும் பார்க்க முடியல இல்லையா? அப்போது கமலாம்பிகை சமேத புற்றிடம் கொண்டார் கோயில் தான் அது. அப்படி எங்கேயாவது இருக்கா பார்க்குறோமா? அப்போ இதுலேருந்து தெரியுது இல்லையா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ வன்மீகநாதர் தான் சாமி, மூலமூர்த்தி அவர் தான். சைவ சமயத்துக்குள்ள ஒரு 500 ஆண்டுகளில் ஏகப்பட்ட தாக்கங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் பேச போனால் தேவாரமும் திருமுறையும் பெரிய புராணமும் சொல்லக்கூடிய சமயமே இன்றைக்கி கிடையாதுன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே அது சொல்லக்கூடிய வழிபாடே எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈவன் இல்லையில் கூட அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்கள் எண்ணி பார்த்தோமானால். அதெல்லாம் பேசப்படாத இன்னொரு பக்கங்கள் நம்ம சமயத்துக்கு. இல்லை, ஆதிமூலர் அவர் மூலமூர்த்தி தான். இங்கே என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னா, சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு பாட்டு வந்து சபைக்கு தான், தேவாரம் வந்து பாட்டுக்கு தான், சபைக்கு தான். அதனால் அது நிச்சயமான ஒரு தனி கோயிலாகவும் தனி மூர்த்தியாகவும் இருக்குது. திரு மூலட்டானம் மேயார் அப்படின்னு தில்லை மூலட்டானம்னு அது தனியாகவும் வைப்பு தலமாக குறிப்பிடுறாங்க, அதுவும் இருக்குது. இங்கே தியாகராஜ சுவாமி தனி சன்னதியாக அப்பேரே இருந்திருக்கார் அப்படிங்கிறது இப்போ அடுத்து நம்ம புராணத்தில் பார்க்க போகிறோம். அதனால் அவர் தனி சன்னதியாக இருந்தார், தனி முக்கியமான வழிபாடு கொண்டிருந்தாருலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பின்னாடி இந்த பின்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த சாமியை மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த வழிபாடு எல்லாம் பின்னாடி வந்தது என்று தான் சொல்கிறார்கள். பழைய திருமேனி ஒன்றில் சோழர் காலத்தை கல்வெட்டு அந்த சிற்பகத்தில் ஒன்று சாமி வந்து இந்த திறந்த மேனியராகத்தான் இருக்கிறார், இப்போ இருக்கக்கூடிய அலங்காரம்லாம் இல்லாமல் திறந்த மேனியராகத்தான் இருக்கிறாருங்கிறார்கள். தியாகராஜாங்கிற பேரே கிடையாது முதல்ல அவருக்கு. அப்போ
அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வீதி விடங்கிறது தான். வீதி விடங்கிறது தான் தேவார பெயர், திருமுறை பெயர் அவருக்கு. அந்த அந்த நம்முடைய தியாகராஜ சுவாமிக்கு வந்து வீதி விடங்கிறது தான் பாட்டு. அப்பர் சாமியும் பாட்டில் பாடுறாரு, பவனி வீதி விடங்கனாய் அப்படின்னு அப்பர் சாமி தேவாரமே இருக்கு. ஏன் வீதி விடங்கன்? எப்போதும் வீதியிலே இருப்பார். 6 மாதம் 10 நாள் வீதி, வருஷத்தில் 6 நாள் வீதியில தான் இருப்பார் சுவாமி. வருஷம் தேர் எப்பன்னைக்கு இழுத்து கொண்டு வந்து ஒரே நாள் நிறுத்தி போடுறாங்க. இந்த காலத்தில் 6 மாதம் ஓடுமா தேர், திருவாரூர் தேர். ஆனால் அப்படி இழுத்து கொண்டு நிறுத்துறது. அதனால அப்படி சாமி 10 நாள் வீதியில் இருந்ததுனால வீதியிலே அருள் கொடுத்து அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்ற ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் பழைய பாரம்பரிய நம்ம சமயத்துக்கு. சரி, அதனால இப்போ என்ன புற்ற இடத்து இட்டிடம் கொண்ட அறுத்தன் இருப்பது மாறும். அறுத்தன்னா செல்வன். திரும்பவும் எம்மையால் உரைக்கல. என்ன சொல்றோன்னா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க இன்னைக்கு. இன்னொன்று இல்லை, பக்குவம் அதிகமாகிட்டுதோ இன்னைக்கு. பக்குவட்டு வசதி அதிகமாக கொடுத்துருட்டீங்களா காலையே? சந்தம் பல இருக்கில்லேன் சந்தவர் தம் அடிச்சாரேன் முந்தி பொறு விடையறி மூவுலகும் திரிவானே கந்தங்காமல் குன்றை மாலை கண்ணியன் விண்ணவரேத்தும் எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் மால்வரோ கேளீர். சந்தம் பல இருக்குல்லே. நிறையா பாட்டு பாட மாட்டேனார். ஒரு பாட்டு பாடுவார், ஆனால் பல பாட்டு பாட மாட்டார். நம்ம ஒரு பாட்டே பாடுறதில்ல. அதுதான் நமக்குள்ள விசேஷம் இல்லையா? பாட்டு எங்கே பாடுறோம்? சாமி பார்த்து கோயிலுக்கு போனால் முதல்ல தேவாரம் பாட வேண்டும். ஒரு தேவாரத்தை பாடணும். அந்த காலத்தோட தேவாரம் தெரியாதா? தெரிஞ்ச தேவாரத்தை பாடணும் சாமிக்கு முன்னாடி இல்லையா? பாடுறது தான் சாமிக்கு ரொம்பமானது. பாட்டவி காட்டதும் பாலவி ஆமையினார் திருமூல தேவநாயனார். அதனால சந்தம்னா பாட்டை குறிக்குது இந்த இடத்துல. சந்தம் பல இருக்கையில்லேன் சார்ந்தவர் தம்மடித்தாரேன். அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா திருக்கூட்டத்து அடியவர்கள், அவர்கள்ட்டையும் நான் போய் சேர மாட்டேன் சார். அவங்கள பார்த்தாலே எனக்கு கனடி யார் கூட்டம்லாம் நம்ம கொண்டு சேராது அப்படின்பாங்க. அதில் பெருமையாக வேறு சொல்லியிருப்பாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தவம்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கல சார். அது எப்படி தவம் தனியாக வருமா? நாம தான் போய் இணையணும். என்னை சேர்த்துக்குங்க, உங்கள் கூட்டத்தில் நீங்களை வச்சுக்கிங்க, நானும் வரட்டுமா? நீங்கள் என்ன புக்கா படிக்கிறீங்களா? அது புத்தகம் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்களேன், என்னையும் அழைச்சிட்டு போய் நாம தான் போய் சேர்த்துக்கணும். நீங்கள் வாங்க மகாராஜா வாங்க எங்கள் கூட வரீங்களான்னு கேட்பாங்களா அவங்க? ஏன்னா தவம் எப்படி வரும் தானா சொல்கிறேன். இல்லை இருக்கிறாங்க, நான் சொன்னேன்னா நிச்சயமாக அப்படி ஆட்கள் இருக்கிறாங்கன்னு இருக்காங்க. எனக்கு நேராக சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து இது மாதிரி அடியார்களோட சேர்றதுக்கான தவம்லாம் இன்னும் சாமி கொடுக்கல. எப்படி கொடுப்பாரு? சேர்ந்தவங்களாம் தவத்தோட தான் வந்து சேர்ந்தாங்களா? நாம தான் போய் சேரணும். இந்த கூட்டத்தில் சேருவதற்கு நாம தானே முயற்சி பண்ணணும். நீ தான் முயற்சி பண்ணியா? அவங்கள வந்து கூப்பிடுவாங்க, இதுமாரி கூட்டத்தில் அவர் சேராமல் இருக்கார் இந்த ஊரில், அதனால அவர் நம்மளை போய் அவரை அழைச்சிட்டு வந்து பாடு அதிகம் பாடுவோம்னு சொல்லுவாங்களா? லாபம் தான் போய் இணையணும். அதனால அப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர். அதான் சொல்றேன் நான். கடைசி வரைக்கும் போட மாட்டான்னு சொல்லிட வேண்டியது ஒரே வார்த்தை. இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறேன் கடைசி வரைக்கும். வேலை இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சார்ந்தவர் தம்மடிச்சாரேன் முந்தி பொறிவிடை ஏறி மூவுலகம் தெரிவானே. ரிஷபத்தில் ஏறி மூவுலகத்திலும் தெரிந்து வரக்கூடிய சுவாமி. கந்தங்கமிழ் கொன்றை மாலை கண்ணியன், வாசனை வீசக்கூடியதாகிய கந்தம்னா வாசனை. கொன்றை மாலை கண்ணியன், கண்ணினா மாலைன்னு அர்த்தம். அது அணிந்து கொண்டிருப்பவன் கண்ணியன். அது வினையா தான் தொழில் ஆகு பெயர். வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் கண்ணியன் அப்படிங்கிறது. கண்ணி அணிந்து கொண்ட வேலை செய்தவன், அதனால கண்ணியன் அப்படின்னு பேர். பின்னவர் ஏத்தும் எந்தை இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வார். எந்தைனா எங்க அப்பான்னு அர்த்தம். அடுத்த பாட்டு ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. நெண்டிக்கொண்டேயும் கலாய்ப்பெண் நிச்சயமே இது தின்னம் மிண்டற்கு மிண்டாலால் பேசேன் மெய்ப்பொருள் அன்றி உணரேன் பண்டங்கிலங்கையர் கோணை பருவரை கீழடர்த்திட்ட அண்டன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் அல்வோரோ கேளீர். யாராவது உன்னை கூப்பிடாத சமணர் யாராவது நேரம் பார்த்தேன்னா அவங்கள நான் கலாய்ப்பேங்கிறார் சாமி. கலாய்ப்பண்ண தமிழ் சொல். எனக்கு ரொம்ப கலாய்க்காதீங்கிறோம் இல்லையா? அதுதான். இது கிளாய்ப்பேன் இருந்ததுன்னா தப்பு. அது கலாய்ப்பேன்னு மாற்றிக்கணும் அந்த வார்த்தையை. கலாய்த்தல் கீர்னா தப்பு, கீ தப்பு. நண்டி கொண்டேயும் கலாய்ப்பேன்கிறதா சரியான வார்த்தை. கலாய்த்தல் அப்படிங்கிறது தமிழ் சொல். ரொம்ப கலாய்க்காதாங்க தமிழ் சொல். தேவாரத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்க தேவாரம். கலாய்த்தெல்லாம் ரேக்கிங் பண்றது. இவர் ரேக்கிங் பண்ணியிருக்காரு சமணர்கள்லாம். எங்க என்னங்க மன அப்படின்னாரு.
சமணரால் அறிவறியரோ நமக்கடிகளாகிய அடிகளேன்னு பாடுறாரு. அவங்களுடைய இந்த பாலி மொழி, சமணர்கள் பேசக்கூடிய இந்த பாலி. ஆமாம், இந்து சேரனும் தந்து சேந்தனும் கர்ம சேரனும் கர்ம வீரனும்னு பாடுவார். அது அதனால் ஞான ஞோமனம் ஞான ஞோமனம் வேணும். சமணரால் அறிவறியரோ, அப்படிப்பட்ட சமணர்களால் இவருக்கு தெரிய மாட்டாதவரோ அப்படிங்கிறார். எங்கன ஞோமனம் ஞான ஞோமனம் எனும் சமணரால் பழிப்புடையாரோ நமக்கு அடிகளாகி அடிகளே அப்படின்னு சாமி சுந்தரமூர்த்தி சாமியை பாடுறாங்க. கலாய்க்கிறது, இதுதான் கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய கொள்கையை விரோதம் பண்ணுறது, அவங்க கொள்கையை வீழ்த்துறதுக்கான விஷயம். நெண்டிக்குண்டைனா கிளர்ச்சி பண்ணுறது, கிளர்ச்சி நெண்டி கொண்டுதல்னா கிளர்ச்சி. அந்த புறச்சமயத்தாரை பார்த்து சண்டைக்கு நாம் இழுக்கணுமா அவங்கள பார்த்து சுந்தரமூர்த்தி சாமி வழி வைக்கிறார்கள். வா என்ன கொள்கை சொல்லு அப்படின்னு கேட்கணும் இல்லையா? என்ன அவன் சாமி எப்பேற்பட்ட சுவாமி? எங்கள் சுவாமி உங்கள் சாமி எப்படி காட்சி கொடுப்பார்? எங்கள் சுவாமி எப்படி காட்சி கொடுப்பார்? என்ன பண்ணியிருப்பாங்க? ஆணில் அரைச்சி வச்சிருப்பாங்க. எங்கள் சாமி என்ன சாமி எப்படி ஆணில் அரைச்சி வச்சா சாமியா அது? அது நம்ம கலாய்க்கிறோன்னு சொல்லுகிறார்கள். இடையில ஒரு நாவல் ஒன்று படித்தேன். அந்த நாவலில் வந்து காலம் பீரியட் நாவல் அது. அதில் வந்து விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு மதுரை ஆட்சி பண்ண ராஜாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரி. அவர் பேர் அரியநாத முதலியார்னு பேர். அரியநாத முதலியார்னு பேர். கொஞ்சம் காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் அவர். ரொம்ப பெரிய ஃபேமஸ் பர்சன். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து 3 நாயக்க ராஜாக்களுக்கு மந்திரியாக இருந்திருக்கார். அவர் வந்து அவர் காலகட்டத்தில் தான் கிறிஸ்டியானிட்டி உள்ளே வருது தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போது அந்த வேதக்காரர்கள்னு சொல்கிறார் அவரை. இந்த வேதக்காரர்களுடைய மொழி மட்டும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. இன்னமும் ஒரு ஆளை கட்டையில் அடித்து தொங்க விட்டுருக்கானோ, அவரை போய் கடவுளில் கொண்டுட்டுருக்கானோ அப்படின்னு அந்த நாவலில் ஒரு ஆளை கட்டையில் அடித்து ரத்தம் சொட்ட தொங்க விட்டுருக்காங்க. அவரை பார்த்து கடவுள்னு இந்த வேதக்காரர்கள் கும்பிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்கையை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. இப்படி அடிப்படி தகராறில் செத்து போய் கிடக்கிற எப்படி கடவுளாக கும்பிடுறது எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம எப்போதும் கட்சி ஏகம் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறது மாதிரி அவர் அந்த ஒரு டயலாக் ஒன்று அந்த நாவலில் படித்தேன். அப்படி தானே இருந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டில். மக்கள் இல்லை, மக்களுக்கு தெய்வம்னா இப்படி இருக்கலாமாங்கிறத கூட நமக்கு நம்ம பரசிவத்துக்கே நம்ம இவ்வளோ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் இருந்தால் தான் நீ சிவனுங்கிறோம் நம்ம அவரை பார்த்து இல்லையா? இவர் இலாயி லாமா சபக்தானின்னாரு உயிர் போகும்போது. அப்படின்னா தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிக்கொண்டே உறக்க கற்றுக்கொண்டே தன் உயிரை விட்டார் அப்படின்னு அந்த 3 விவிலியத்துடைய 3 சுவிசேஷங்களும் சொல்லுகிறது. மால்க்கு, ஜேம்ஸு, இன்னொரு ஆள் யோகோப்பா, அந்த 3 பேருடைய சுவிசேஷம் பைபிளில் சொல்லுது. 3 பேருமே இயேசுநாதர் வந்து சிலுவையில் தேவனே தேவனே என்னை ஏன் என்று கைவிட்டீர், அது இலாயி லாமா சபக்தானி என்று உறக்க கத்திக்கொண்டே அவர் உயிர் பிரிந்தது. அதற்கு தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று அர்த்தமாகும் அப்படின்னு அதுக்கு வீலத்திலே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி இப்போ யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாரோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு கடைசி வரைக்கும் இல்லையா? அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ அவர் மேலே தப்பு இல்லை. ஒரு கடவுளை கூப்பிட்டார், அவர் கும்பிட்ட கடவுளை அவர் கூப்பிட்டார், அவர் மேலே தப்பு இல்லை. அவர் கும்பிடுறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அப்போ அது நல்ல அது போட்டோம். மருத்துவமனைகள் எல்லாம் கூட தடை செஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க எப்படி வராங்கன்னா குடும்பத்தோடு வராங்க. இப்போ போன வாரம் கூட ஒரு அம்மா கபாலீஸ்வரர் கோயில் வந்து உட்காந்துக்கிட்டு பைபிள் படிச்சதுன்னு ஒரு அம்மா பேசி விட்டுருந்தாங்களே இல்லைங்களா? அதான் இதுதான் அந்த வித்து அந்த பரப்பணும்னு நினைக்கிறாங்க சமயத்து மானத்தை. முஸ்லீம்ஸ் வருவான், ஆனால் கும்பிடுறதுக்கு வருவான். முஸ்லீம் லேடிஸ்லாம் கும்பிடுறதுக்கு வருவான், சாமி கும்பிட வருவான். நிறையா பார்க்கலாம். நெண்டிக்கொண்டேயும் கலாய்ப்பன் நிச்சயமே இது தின்னும் மிண்டக்கு மிண்டாளால் பேசேன். யாராவது என்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி அவங்க அப்படியே அவங்கள தெரியுமா? ஆமாம் அப்படிதான், என்கிட்ட கூட அப்படிதான் நடந்துக்கிட்டு நான் உடனே சொல்லுவேன். இல்லை அது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சார், அடுத்தவங்களை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஒருத்தவங்க புறம் பேச வந்தாங்கன்னா அதுக்கு தான் மாதிரி புறம் பேசுறது. அதுதான் முண்டற்கு மிண்டலால் பேசேன் மெய்ப்பொருள் அன்றி உணரேன் பண்டங்கு இலங்கையர் கோணை. பண்டுனா இப்போ காலத்துக்கு முன்னாடி பண்டங்கு இலங்கையர் கோன்னா யாரு? ராமணன். பருவரைக்கு அடர்த்திட்ட அண்டன் இருப்பது மாறூர் அவர் என்மையும் ஆழ்வரோ கேளு இருந்தார். நமர் பிறர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வன் தமரம் பெரிது முகப்பன் தக்கவாறு ஒன்றும் இல்லாதேன் குமரன் திருமால் பெறமன்
குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால் வர கேளு. முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறார். ஆமா, குமரன் குமரல் திருமால் பிரமன் இல்லையா? பொதுவாக திருமால் பிரமன் இந்திரன் தான் நமக்கு சொல்லப்படும். இந்த இடத்துல குமரன் திருமால் பிரமன் முருகப்பெருமானும் வழிபாடு செய்கின்றார் என்ற இந்த இடத்துல பாட்டு இருக்குது. ஆனால் நமர் பிறர் என்பது அறியேன். எனக்கு நம்மால் யாரு எடுத்தா பக்கத்தால் யாருன்னு தெரியாது. மோடு முட்டின்னு அர்த்தம். அப்போ நான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? எது யார் இருக்கான் எது இருந்தாலும் பார்க்க மாட்டான். அவன் பாட்டி எதை செய்ய வேண்டியது செய்வான். அதை உடப்பான் இதை உடப்பான் அதை நினைப்பான். அவனுக்கு யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டான். அவன் மனசுக்கு கஷ்டப்படுமே, இப்படி பண்ணுவாங்களே, இது வசிப்பாங்களே, அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காமல் அவன் இஷ்டத்துக்கு நடந்து கொள்வது. அதுதான் அந்த நமர் பிறர் என்று அறியேன் என்பது அறியேன். நான் கண்டதே கண்டு வாழ்வேன். எனக்கு எது உண்மையோ அதை மட்டும் தான் நான் எதை ஒத்துக்குவேனோ அதை மட்டும் தான் நான் உண்மையான பேசுவேன். அதுதான் நம்ம வகுப்புகளில் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இடங்கள் அவங்க நிறைய இடங்களில் கேட்டு வந்திருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய ஆசிரியர்களை ரசித்து கொடுத்துருப்பாங்க. நான் தான் அவங்க தொடக்கத்திலே போய் சொல்கிறது, நீங்கள் படித்தது கேட்டதெல்லாம் உண்மை தான் சார். நம்ம வகுப்பை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் பொருத்தி பார்த்தீங்கன்னா வந்து பொருந்தும். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க சாராக கேட்க மாட்டாங்க. சார் இது இப்படி தான் அப்படி தான் நாங்கள் கேட்டோம், அது அப்படி தானே கேட்பாங்க. என்னென்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பாட்டு தெரிஞ்சதுன்னா அந்த பாட்டை சொல்லுவாங்க, அடுத்த பாட்டு தெரியாதப்போ அமைதியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு எதில் வரும்? இதில் இந்த நான் கண்டதே கண்டு வாழ்வேன். அதுதான் தெரிஞ்சதுன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். அதான உண்மை. அதனால் ஒருத்தர் சொல்கிறாருங்கும்போது அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு அதை ஒழுக செய்ய வேண்டும். அப்படி இல்லை நாம் செஞ்சது நாம் கண்டது தான் உண்மை அப்படின்னு இருப்பது என்ன தனம்? அது இப்போ நான் கண்டதே கண்டு வாழ்வேன் என்றது அதான் சொல்லுகிறார். நான் கண்டதே கண்டு வாழ்வேன் தமரம் பெரிது முகப்பேன். தமரம்னா இந்த இடத்துல ஆரவாரம், என்னை புகழ்றது, எல்லாரும் புகழணும், என்னை பற்றி எல்லாரும் பேசணும், எனக்கு ரொம்ப பெருமையாக தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் அந்த தவறம் பெரிது முகப்பேன். நம்மளோட எல்லா கேரக்டரும் வந்துட்டு பாருங்க. இப்போ இதில் எல்லாரும் அடிபட்டுருவோம். அதில் இப்போ இந்த ஒரு பாட்டில், இந்த 10 பாட்டில் எதுலையாவது உள்ள நாம் இருப்போம். அது உங்கள் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு தெரியாது. இப்போ நான் எதுன்னு எனக்கு தெரியும். இப்போ இதில் அதனால நம்மளுடைய அறியாமை எல்லாத்தையும் தொகுத்து வச்சுட்டார் சாமிகள். அதனால தமரம் பெரிது முகப்பன் தக்கவாறு ஒன்றுமில்லாத நின்ற நல்ல குட் குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்து சொல்லுப்பான்னா ஒன்று கூட இல்லை என்கிட்ட. தக்கவாறு ஒன்றும் அறியும், நல்ல குவாலிட்டி, நல்ல குட் குவாலிஃபிகேஷன். அப்படி அமைதியாக நடந்துப்பியா, ஆரவாரமாக நடந்துக்க மாட்டியா, வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறது லிசன் பண்ணுவியா, இதெல்லாம் நமக்குள்ள நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன். நம்ம பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் நல்ல பேசிக் நேச்சர் மனுஷனுக்கு இதெல்லாம் இல்லையா? நம்ம வந்து நமக்கு இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்ல வருவாங்க. ஆசைக்கு போகிற உதாரணத்துக்கு ஒரு இந்த டெத்து விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு டெத்து நடந்து போச்சுன்னாக்க யாராவது ஒருத்தன் கேள்விப்பட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யாராவது முடியாது வந்து இப்படி ஆயமுடியும் அவங்களுக்கு தெரியுமாம்பாங்க. தெரியுமா எனக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னோன்னா சொல்ல வந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குமா இருக்காத? அவங்க என்ன நினச்சி வந்தாங்க, அதை கேட்டு நம்ம அதிர்ச்சி அடைஞ்சு அதை அவங்க எப்படி அதை பார்க்குறான்னு தெரிஞ்சுருந்து அவங்க சொல்ல வந்தாங்க. அப்போ இல்லையா? உடனே அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன பண்ணுவோம், தெரிஞ்சு கேள்விப்பட்டேன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படியா இப்போதானா அப்படின்னு நம்ம அதை கேட்டு அனுசரித்து நடந்து கொள்வது மனிதத்தன்மை. இதெல்லாம் ஒரு குட் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்கும் பொழுது அப்படியா ஆமாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாடியே தெரியுமே, இப்போ தான் நீ கற்றுக்கிட்டே, அவனுக்கு இப்போ தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல அவளை பார்த்து இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேசிக் டெஸ்ட். இந்த மாதிரி நல்ல குவாலிஃபிகேஷன் ஒவ்வொருக்குள்ளே இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் நமக்கான தீர்மானங்கள். அப்படி தான் நம்ம நல்ல மனிதனா இல்லைன்னா அதை தான் தீர்மானம் பண்ணுவார் கடவுள். சரிதானே? என்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்ததுனால என்ன ஆகிட போகுது? இப்போ எனக்கு முன்னாடியே தெரியும், நல்ல பெருமையாது அவார்டு கொடுக்க போகிறாங்களா அவனுக்குப்பா? ஒன்றும் கிடையாது இல்லையா? 2 பேரும் சேர்ந்து தான் போக போகிறாங்க, அவ்வளோதான். திருப்பி நாளானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் போயிட போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த விஷயத்தில் இருக்க போகிறது. தெரிஞ்சதே தெரியலன்னு காமிச்சிக்கிட்டதுனால என்ன ஆகிட போகுதுப்பா அவங்க சொல்லும் பொழுது. அதனால் அந்த அமைதித்தனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா மனிதர்களுக்குமே. அதனால் தக்கவாறு ஒன்றுமில்லாதன் குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர் ஆசை பல அறுக்கில்லேன். என்ற இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நான் நிறைச்சிக்கிட்டதே கிடையாது. எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு ஆசைப்படுவேன். இது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா? ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷனுங்கிறத நம்ம எப்போவுமே காமிச்சிக்கவே மாட்டோம். எனக்கு போதும் அப்படிங்கிறது, போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து. அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், என்ன அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கடைசியில் என்ன இருக்கோ அதை அனுபவிக்க தெரியாது. இன்றைக்கி நமக்கு இதுதான் சார் பிராப்தம், இன்றைக்கி இதுதான் சார் கர்மம், நமக்கு இதுதான் சாமி கூட்டு வச்சுருக்கோம், இந்த அனுபவம் தான் நமக்கு இன்றைக்கி சாமி வைத்த அனுபவம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்,
அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பழகணும். அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு அழுது கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தோம்னா அது என்னது, சரி வராது. அதனால் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பது இன்றைக்கும் துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். கிடைச்சா அனுபவி, இல்லையா பேசாம இரு. இதுவே பெரிய ஞானியுடைய மனநிலை தான். ஆசை பல அறுக்கில்லேன் ஆரையும் அன்றி உரைப்பேன். எல்லாரை பற்றியும் நான் புறங்குருவேன், எல்லாரை பற்றியும் தப்பு பேசுவேன். யாராவது ஒருத்தங்க ரொம்ப நல்லவர், தீபன் ஐயாவா, நல்ல பாடம் நடத்துவார், நல்லா வருவார், நல்லா செய்வார், அப்படி பண்ணுவார், இப்போ சொல்கிறது நல்லா நடந்து பாருங்க, அவரா எப்போ தரம் திட்டுவாருங்க, அப்படி மட்டும் தான் நான் பேசுவேன். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, திட்டுறது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னா யாரையும் அன்றி தான் உரைப்பேன். எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னா அவங்கள்ட்ட நல்ல விஷயம் எதையுமே நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற தனம். அதான் சொல்லுகிறார் இங்கே, ஆரையும் அன்றி உரைப்பேன் பேசி சழக்கல்லால் பேசேன். சழக்குன்னா கெட்ட வார்த்தைகள்னு அர்த்தம். சழக்கு கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டேன். சழக்கர் அத்திரங்கள் பேசும் சழக்கு ஒரு பாட்டு, அப்புறம் தான் பாட்டுருக்கு. கோத்திரம் குணம் என்ன பேர் பாத்திரம் சிவன் என்று அறிகிறேன் மாத்திரை குழலும் மார்பேர் ஈசனேன். அதனால சழக்குன்னா குற்றமுறைய வார்த்தைகள் அர்த்தம். சாத்திரங்களையே பற்றி கொண்டு இருப்பது, சாத்திரங்களே பற்றி கொண்டு நிற்கணும். அதுக்காக சாத்திரம் விட்டுருணுமா, அதுக்காக தான் மீனிங். அர்த்தம் இல்லை. சிவகாசாரியார் கண்ணப்ப புராணம் தான் அதுக்கு உதாரணம். சிவகாசாச்சாரியார் சாத்திரப்படி சாமி கும்பிடுறவர், கண்ணப்ப சாத்திரம்னா என்னடே தெரியாது இவருக்கு, இல்லையா? சாமி ரெண்டுக்கு தானே ஏற்றுக்கிட்டாரு. இப்போ ரெண்டுத்துலேயும் அன்பு இருக்க வேணும். இப்போ அதனால் சாத்திரம் சாஸ்திரம்னு சாஸ்திரம் என்ன சொல்லுவோம் அதுபடி தான் நாங்கள் நடந்துப்போம், அதை வந்து மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அன்பு இல்லாமல் போயிடக்கூடாது. சரிங்களா? அந்த படத்தில் இதுதானே என்ன பாட்டது, ஒரு பாட்டு ஒரு கேட்பாரு, அந்த என்ன அந்த பாட்டு இல்லை, இவர் அந்த படத்தில் வந்து இவர் போய் இந்த நந்தனார் சரிதம் படம், நந்தனார் படத்தில் அந்த நிலம்லாம் விளைஞ்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வரா. நிலம் விளைஞ்சிருமா? இல்லை நிலம் விளைஞ்சதுக்கு பிறகு அந்த ஐயரு உடையாந்து ஓடி வந்து பாட்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்போ ஒரு பாட்டு நல்ல மெத்த கடினம், மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம். நல்ல படம், நல்லா இந்த படத்தெல்லாம் பாட்டுலாமே நல்லா உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு போய் இந்த நடராஜ சிதம்பரத்தை பார்த்த உடனே அங்கே ஒரு திருக்கூட்டத்தில் பாட்டு பாட்டு வருவாங்க, நடராஜா நடராஜா நத்தன நடராஜா. ஆமாம் அதனால பேசிற் சழக்கலால் பேசேன் பிழைப்புடையேன் மணந்தன்னால் ஓசை பெரிது முகப்பேன். ஓசை பெரிது முகப்பேன்னா இந்த இடத்துல உன்னோட பற்றின பேரை நான் விரும்பி கேட்பேன் அப்படின்னு நல்லதையும் கிடையாது சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் ஒளிகடல் நஞ்சு அமுதுண்ட ஈசன் இருப்பதுமாறும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிருந்தார். நஞ்சு அமுதத்தை செய்தவர் சுவாமி. நிறைவு பாட்டு கடைக்காப்பு இது 16வது பாட்டு. எந்த இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திறந்தோளான். தன்னுடைய திருமருவு பொருந்தியக்கூடிய தோளான் ராஜாவட்ட பிள்ளை. அதனால் சொல்லிக் கொள்கிறார். மந்தமழவும் ஏம்பும் வளவயல் நாவல் ஆரூரன். அந்த ஊரில் நாவலூர் அப்படிங்கிறது ஒரு சொந்த ஊர். நாதனுக்கு ஊர் என்னது ஒரு பாட்டு இருக்கேன். நாதனுக்கு ஊர் நமக்கும் ஊர் நரசிங்க முனையரையான் ஆதரித்து ஏற்றும் ஊர் அப்படிங்கிறார் திருநாவலூர் தேவாரத்தில். நான் படிச்சிருக்கோம். அது இந்த வகுப்புலேயே 2 வகுப்பு முன்னாடி படித்தோம். ஆனால் நம்ம புதுசாக ஏதோ புதுசாக தேவாரம் சொல்லாது போல இருக்கு இவரு. அது எனக்கு காலம் ஆகி போனதான் நம்ம நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் காலத்துக்கும். ஐயா நாதனுக்கும் ஊர் லவக்கும் ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஏற்றும் ஊர்னார் திருநாவலரை பற்றி பேசும்போது. எனக்கும் ஊர் சார், சுவாமிக்கும் ஊர் சார். அப்புறம் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஏற்றும் ஊர். நரசிங்க முனையரையர் எந்த நாடு, எந்த ஊர்? திருநாவலூர் தானே. அவர் தானே எடுத்து வளர்த்தார் நாயனாரே. அதையும் சேர்த்து சொல்லுகிறார். அதனால மந்தமுழவம் நல்ல இசைக்கருவிகள் கேட்கக்கூடியதாகிய அந்த ஊர். அப்புறம் வளவயல் வழவம் ஏமும் வளவயல் நாவல் ஆரூரன். அந்த ஊரை சேர்ந்தவராகிய அந்த ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சந்தம் இசையோடு வல்லார். சந்தம்னா அந்த இடத்துல பாட்டு, அந்த பாட்டை இசையோடு பாடணுமா, சும்மா படிச்சிடாதீங்கன்றார். ஆமா எந்த இருப்பது மாறும் அவர் எம்மையார் வர கேளுதான்
இந்த செய்யும் திருமருவத்தலன் போகலாம் ஒரு பாட்டு ஃபோன் வருது. சரி பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். அப்படி படிக்கக்கூடாதுங்க, அப்படி பண்ணணுமா அந்த பதியத்தை? எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் கேள்வரோ என்று சிந்தை எம்மை ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறன் வல்லான் திருமருவன் திருத்தோளான் மந்தம் முழவாயம்போ பலவயல் நாவலூரன் சந்தம். இதான் சந்தம். இந்த சந்தத்தை இப்போ இசையோட பாடினால தான் இப்போ எனக்கு பாடுறது. இசையோடும் அல்ல தாம் புகழ் எய்தவர் தாமே, அவர்கள் புகழ் பெற்றவர்களாக ஆவார்கள் என்று சுவாமி இந்த பதிகத்தை நிறைவு செய்து கொள்கிறார். இப்போ புராணம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிவாயனம் சிவாயனம். வான்வுற நீல் திருவாயில் நோக்கி மண்ணுற 5 உறுப்பால் வணங்கி தேனுரை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுதிரைஞ்சி ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் துணரும் கொன்றையான் மூலத்தானோ சூழ் திரு மாளிகை பாயில் புக்கார். ஏற்கனவே பார்த்து இந்த பாட்டு விளக்கம் இல்லையா? கோயில் வாசலுக்கு போனார், தேவாசிரியர் தொழிலார், உள்ளே போய் மாளிகையை வளர்ந்தார். மாளிகைக்கு உள்ளே போகிறார். இப்போ தான் அந்த என்ட்ரன்ஸ், செகண்ட் என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகிறார். பொற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேயபிரானை யார்க்கோ பற்றிடம் மாய பரம்பொருளை பார்ப்பதி பகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அன்னலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நற்றமிழ் நாவலூர் கோன் உடம்பால் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார் என்று அந்த புற்றிடம் கொண்ட சுவாமி தரிசனம் பண்ணதை சொல்லுகின்றார். புற்று இடம் கொண்ட, புற்றிலே இருக்கார் அந்த மிருத்தித்தலம், என்னது பிருத்திவி தலம், பிருத்திவி தலம்னு பேர். புற்று இடம் கொண்ட புராதனனை, புராதனன்னா ரொம்ப காலமா இருக்கார் சார். திடீர்னு புற்று உண்டாயில்லை. அந்த புற்று என்னைக்கு உண்டானதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்பர் சாமியை குழம்புறார். தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுனிய அதுக்கு முன்னும் பின்னும் அப்படின்னு கேட்குறாரு அப்பர் சாமி. அவ்வளோ பழமையானதாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறார். அந்த புத்தை பார்த்தாக்க என்னைக்கு உண்டானது தெரியல. அந்த புத்துக்குள்ளவே அவர் கோயிலாக கொண்டிருக்கிறார் சுவாமி. அதில் புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேயபிரானை, அந்த புற்று இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற விதானம், அந்த கோயிலுக்கு பேர் என்ன? என்ன பேர் அந்த கோயிலுக்கு பேர்? பூங்கோயில். தான் பாட்டில் இருக்கேன். அப்புறம் தான் என்னென்னு பார்க்குறீங்க எல்லாரும். பூங்கோயில் மையப்பரான்னு தான் இருக்கேன் பாட்டு. பூங்கோயில் அதுக்கு பேர். அந்த புற்றிடம் கொண்டார் இருக்காரு, அதுக்கு பேர் என்ன? பூங்கோயில் என்று பேர். ஆமாம், அது கோயில். இது கோயிலுக்கு பேர் பூங்கோயில், இடத்துக்கு பேர் அவ்வளோதான். கோயில்னா சிதம்பரம் முழுக்காவே குறிக்கும். இங்கே கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு பேர் தான் பூங்கோயில்னு பேர். சாமியோட கருவறை இருக்கிற இடத்துக்கு பேர் பூங்கோயில்னு பேர். சில இடங்கள்ல மட்டும் அப்படி அந்த கருவறைக்கும் சில பேர் வரும். அதேமாதிரி அந்த கோயிலுக்குள்ளே இன்னும் 2 கோயில் இருக்குது. திருவாரூருக்குள்ளே அறநெறி கோயில்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அசலேசம், அடகேசம், அசலேசம்னு அங்கே 2 இருக்குது. அசலேசர் தான் அறநெறி, அடகேஸ்வரர் தனி. அதனால் அந்த இருக்கிறாங்க. அதே மாதிரி அயவந்தின்னு கோயில் பேர் இருக்குது. அப்படி பல கோயில்கள் நமக்கு பேர் கொண்டு விளங்குகிறது. அப்புறம் அந்த திருப்பனந்தாளில் கோயிலுக்கு பேர் உண்டா? சாடகை ஈச்சரம், சாடகை ஈச்சரம் இருக்குல்லையே திருப்பனந்தாள் கோயிலில் சாமி கோயில் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? சாடகை ஈச்சரம்னு பேர். அதுமாரிலாம் இருக்கிற பேர் தான் பூங்கோயில்னு பேருங்க. இங்கே
இந்த பூங்கோயில் மேயபிரானை யாருக்கும் பற்றிடம் மாய பரம்பொருளை உள்ள உட்கார்ந்துருக்கிறே சாமி. அவர் யாருக்கெல்லாம் பற்று? எல்லாருக்கும் அவர் தான் பற்று. உலகத்துல எவ்வுயிருக்கும் நாதியன் நம்பெருமான் மேகது நனி பள்ளி அதே எல்லா பேரும் அவரை தான் நம்ம பின்பற்றியாக வேண்டும். இதனால யாருக்கும் அப்படிங்கிறார் எல்லாருக்குமா யாருக்கும் பற்றிடம் ஆய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கயத்தால் அர்ச்சனை அருள் செய்து அருள் புரிந்த லக்ஷ்மி பூஜை பண்ணது. அது மண்ணு மாமலரால் வழிபட்டு உய்ந்தது அப்படின்னு சொல்லி திருநகர திறப்பிலே தொடங்குவார். லக்ஷ்மி பூஜை பண்ணது தான் பூங்கோயில். எதுக்கு பூஜை பண்ணா? லக்ஷ்மி செல்வம் வேணும்னு இல்லை, தன்னுடைய கணவர் வேணும்னு பூஜை பண்ண. இல்லை திருமால் இறந்து போடுவார் அந்த இடத்துல. திருமால் வந்து ஒரு சாரங்க தன்னுடைய சாரங்கத்தை வளர்ச்சி அவர் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பார். அப்போது தேவர்கள்லாம் போய் அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், தேவர்கள்லாம் அவர் எப்படியாவது போட்டதில்லை. இன்னொன்று அந்த சாரங்க வில்லு நானு கட்டி வளைச்சி வச்சுருக்காங்கல்ல, வில்லுங்கிறது கம்பு போல தான் இருக்கும், அதோடைய வளைச்சி டைட் பண்ணியிருப்பாங்க. தேவர்கள்லாம் போய் எறும்பு வடிவத்தில் போய் அந்த நானை கட் பண்ணிவிடுவாங்க. டக்குன்னு திரும்ப தெரிச்ச உடனே தலை தனியாக கழிட்டு போயிடும். திருமாலுக்கு செத்து விடுவார் திருமால். இப்போ கணவர் வீட்டுக்காரர் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக வழிபாடு பண்ணி திரும்ப லக்ஷ்மி பெற்றுக்கொண்டது தான் அந்த லக்ஷ்மி வழிபட்டது. அதனால பூங்கோயில் சாமியை தான், புட்டிடங்கொண்டார் சாமியை தான். இது திருக்கோயில் இது திருவாரூர் தலபுராணம். திருவாரூர் தலபுராணம். சாமி அம்பாளை சாமி தான் வழிபடுறாங்க. நம்ம இது இந்த சீர்காழி அப்படி தானே. சீர்காழியிலே சட்டநாதர் திருமாலை கொண்டுறாரா முதல்ல மார்புல உதச்சி, அவரை திரும்பி சீர்காழி திருமால் அம்பாள் அது லக்ஷ்மி வேண்டி பெற்றதுனால திருமால் திரும்ப வர. அதனால தான் அவள் பூ இழந்து வழிபாடு பண்ணதுனால தான் அங்கே இடத்துல பெண்கள் போனால் பூ வச்சிக்காமல் வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு இருக்குது. சட்டநாதர்கிட்ட போகும்பொழுது மேலே போய் ஏறும்பொழுது பூ தலையில் சூடிக்கொள்ளக்கூடாது பெண்கள், ஆண்கள் சட்டை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. இதெல்லாம் மரபாக வைத்திருக்கிறார்கள் கோயிலில். அதனால் பார்ப்பதி பாகனை பங்கயத்தால் அர்ச்சனை செய்த அருள் புரிந்த நலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நற்றமிழ் நாவலர் கோன் உடம்பால் அண்மையில் தன்மையை மெய்மை பெற்றாகார். அந்த உடம்பினாலே இன்பத்தை அனுபவிக்கிறார் பெருமானை தரிசனம் பண்ணதுனால என்று சொல்லுவார். யாரு? நாவலர் கோன். அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி நன்புலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்த பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்று இன்னிசை வண்டமிழ் மாலை பாட அங்க பதியம் பாடுகின்றார். எப்படி சார் பதியம் பாடுறார்? அன்பு உருக அன்பு பெருக உள்ளம் உருக என்று சொல்கிறார். அன்பு பெருகுகிறது, உள்ளம் உருகுகிறது. அலைய உள்ளுக்குள்ளே உள்ளம் உருகி உறுப்புலாம் ஒன்று கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி அன்பு உருகு அன்பு வடிவமாக ஆயிட்டார். அட்டாங்க பஞ்சாங்கமாக, அட்டாங்கம்னா 8 உடுப்புகள் விடும்படியே நெடுஞ்சான் கிடையாது விழுகிறது. பஞ்சாங்கம்னா அப்படி குனிஞ்சு விழுகிறது. பெண்கள் பஞ்சாங்கமாக தான் நமஸ்காரம் பண்ணணும் சுவாமியை. விழுந்து நெடுஞ்சான் கிடையாது விழக்கூடாது. ஏன்னா பெண்களுடைய ஸ்தனபாரம் வந்து தரையில் படக்கூடாது. அது வந்து பெண்களுக்கு அகௌரவம். அது சாமி வழிபட்டாலும் கூட பெண்கள் எப்படி தன்னுடைய ஸ்தனங்கள் தரையில் படும்படியாக வழிபாடு பண்ணக்கூடாது. அது வந்து பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை. அது ஏன்னா அது உயர்ந்த பொருள், ஞானத்தினுடைய அடையாளம். குழந்தைங்களுக்கு பால் அதில் தான் அவள் கொடுக்குறா. அதனால் அது தரையில் படும்படியாக அவள் கீழே விழுந்து வணங்கக்கூடாது. அதேமாதிரி பெண்கள் சாமியை கும்பிடும்போது சிரசுக்கு மேலே கை தூக்கி வணங்கக்கூடாது. இங்கே தான் கும்பிடணும். ஆண்கள் தான் சிரசுக்கு மேலே தலை நோக்கி கும்பிடணும். இதெல்லாம் விதி இருக்குது. அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலா காதல், முடியவே முடியாது அவர்கிட்ட காதல். அதான் முடிவிலா காதல். முதிர ஓங்கி நன்போலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி, ஏற்கனவே பார்த்துருக்கோம் 5 பேரையும் கண்களே கொள்ள சிதம்பரத்தில். அதே தான் திரும்ப நடக்குது இங்கே. சார் சிதம்பரத்துலையும் திருவாரூர்லையும் மட்டும்தானா? எல்லா கோயிலையும் அப்படி தான் போய் கும்பிட்டாகணும். இப்போ நம்ம
ஐம்புலனும் ஒன்றி தான் கும்பிட்டாகணும். முன்பு முறையினால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி நண்புலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் வேவடி எய்தப் பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வண்டமிழ் மாலை பாடைய என்று பதிகம் பாடினார். பதிகம் பாடினோடனே சாமி ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் 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 நல்ல பதிகம் பாடுற, இவளுக்கு நீ நானும் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு சாமி. இவளுக்கு நீ நானும் ஃப்ரெண்டு. எப்படி நீ எனக்கு ஃப்ரெண்டா, நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னாரு சாமி. நீ எனக்கு ஃப்ரெண்டுனா நான் தான் கொடுக்குறேன்னு அர்த்தம். நீ எனக்கு ஃப்ரெண்டுனா நான் அவரை சேர்த்துக்க விரும்புகிறேன், நான் உனக்கு ஃப்ரெண்டுனா இதில் சாமியை தாழ்ந்து போகிறார். சாமி சொல்கிறாங்க அந்த இடத்துல வாழிய மாமரை புட்டிடங்கொள் மன்னவனார். அங்கே இருக்கார் இல்லையா, புற்றுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, புத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு அவர். புற்று இடங்கொள் மன்னவனார் அருளால் ஒரு வாக்கு அசரீரம் எழுகிறது, அசரீரி வாக்கு தோன்றுகிறது. தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், எங்களுக்கு நீ நானும் ஃப்ரெண்ட், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு கொண்ட வேள்வியில், நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் உன்னை முதல்ல தொண்டு கொண்டோம் இல்லையா, வேள்வி இந்த திருமணமாகிய வேள்வி வதுவை சடங்கு. அப்போ நீ எப்படி இருந்த, இப்போ பார்த்தா தாடியெல்லாம் முளைச்சிருக்கு இருக்கு. அன்னைக்கு ஷேர் பண்ணார், காலையில் குளிச்சாரு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சுந்தரமூர்த்தி சாமி. மாப்பிள்ளை இல்லையா எப்படி இருந்திருப்பார், தாடி மீசியமாக இருப்பார். இப்போல்லாம் மாப்பிள்ளலாம் தாடி மாசோட தானே வச்சுக்கிறானோ கல்யாணம் பண்ணுறானோ இல்லையா. அதனால தான் நாகப்பட்டினத்தில் அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தாங்குப்பம்னு ஒரு மீனவர் கிராமம் இருக்குது. அதுதான் அதிக நம்மளுடைய அதிபத்த நாயனார் அவதரித்த பதி அந்த சாமந்தாங்குப்பம். அந்த குப்பத்தில் உள்ள மீனவர்கள் ஒரு முடிவு பண்ணாங்க, நம்ம குல வழக்கப்படி கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை சேவிங் பண்ணி மீசை மட்டும் வச்சு கொண்டு இருக்கணும், இதுதான் வழக்கம். ஆனால் இப்போ எல்லாரும் தாடியோட கல்யாணத்துக்கு வந்து மரணில் உட்காரானுவோம். அதனால் எவன் சேவிங் பண்ணலையோ அவன் கல்யாணத்துக்கு யாரும் போகிறதில்லன்னு முடிவு பண்ணாங்க இந்த குப்பத்தில். அது நியூஸ்லாம் வந்ததுங்க. அது அதனால அப்போ நம்முடைய நாயனார் வெளியில வந்தவங்க இல்லையா, அதனால சீர்திருத்த முனைகிறார்கள் உலகத்தை. பிறகு வச்சுக்கலாங்கிறீங்களா தாடிய. அதனால இவர் எப்படி இருக்காரு சுந்தரமூர்த்தி கல்யாணம் பண்ணதுனால அன்னைக்கு சேவிங் பண்ணல, அன்னைக்கு சேவிங் பண்ணல, முடி வெட்டல, சரியில்லை அலங்காரம் பண்ணிக்கல, கிரீடம் தரித்து கொள்ளல, ராஜா வீட்டுக்குள்ள கிரீடம் தரிசிக்கல. நம்ம கல்யாணத்தை நிறுத்தி விட்டாரு, நம்மளுக்கு நமக்கு துறவி ஆகிட வேண்டியதுதான், இப்படியே தான் நம்ம வாழணும் போல இருக்கு அப்படின்னு. ஒன்றும் பெரிய பட்டாடை பிதாம்பரம்லாம் கொடுத்துக்கலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கார். ஒரு சாதாரண காட்டன் வேட்டி கட்டியிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி கட்டி பச்சை கச்சாங்க கட்டி கச்சம் தான் கிடையாது, ஏன்னா கல்யாணம் நின்று விட்டேன். பச்சை கச்சம் எப்படி கட்ட முடியும் அவரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் நாள் தானே யுவவஸ்திர தாரணம் படிச்சோமே, இதில் படிச்சோம் சொல்லுங்க அப்போ யாராவது. அட்லீஸ்ட் அதே பண்ணி சந்தோஷம். ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு முதல் நாள் சமாவர்த்தனம் என்கின்ற சடங்கு நடந்தது. அங்கே ஞானசம்பந்த பெருமானார் யுவவஸ்திர தாரணம் அதெல்லாம் பண்ணி கொண்டார். யுவவஸ்திர தாரணம் அது வரைக்கும் கச்சம் கிடையாது, ஒத்தக்கட்டு பேர் நம்ம கட்டிருக்க ஒத்தக்கட்டு தான். இப்போ கீழே பாய்ச்சி கட்டக்கூடிய அந்த கட்டு வந்து கல்யாணம் ஆன பிராமணர் தான் கட்டிப்பாங்க. அது மாதிரி இவர் கட்டிக்கிட்டுலாம் கல்யாணம் தாலி கட்ட போனாரோ இல்லையா, நிறுத்தி விட்டார் கல்யாணத்தை வந்து. அதோட வந்தது தான் அவர் கிளம்பி அன்னையிலேருந்து ஒரு சேவிங் பண்ணல, ஒன்றும் பண்ணிக்கல, நல்லா சந்தோஷமா தானே அலங்கரிச்சு கொள்ளவில்லை, நகை நட்டுலாம் போட்டுக்கல. இந்த சாமி கவலையாக இருக்குங்கப்பா, என் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு இப்படி இருக்கலாமா, என்ன போய் நான் என்னென்ன போட்டிருக்கேன் பத்தியா இல்லையா அப்படின்னா என்ன மாதிரி நீ சந்தோஷமா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு. அதனால சொல்லுகிறார், நான் முன்பே தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம். கல்யாணத்தனி நீ எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு, இவ்வளோ அழகா இருந்தா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, அப்படி பண்ணிக்கப்பா மேக்கப் போட்டு கேட்கிறார். அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து, எப்பொழுதும் நீ அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி தானே இருக்கணுங்கிற. என்ன ஒரு நம்ம ஃப்ரெண்ட் அப்படி ஒரு நாள் சொல்லியிருக்கோமா நம்ம, அது எதுவும் நல்ல செட் வச்சுருந்தா வாங்கி போனோம்ப்பா, அதான் பண்ணலாம் நம்ம இல்லையா. நல்லா செருப்பு வச்சுருந்தா அதை கொண்டாலும் வாங்கி போட்டுப்போம், நல்லா பேக் ஹேண்ட் பேக் வச்சுருந்தா வாங்கிப்போம் இல்லையா. அது எதெல்லாம் நல்லதாக வாங்குதோ அது நமக்கு
அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருப்போம். இதான் நம்ம ஃப்ரெண்ட் வச்சுக்க லட்சணம் இல்லையா? ஒரு நாள் நல்ல சட்டை போட்டுக்க, நல்லா டெக்கரேட் பண்ணிக்க, நல்லா சந்தோஷமா அழகா இருந்து ஒரு நாள் சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்டை. அது கூட சாமி முன்னிட்டு நிற்கிறார், நெறியில் நிற்கிறார் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீ மட்டும் வாங்கி போட்டுக்கிட்ட எனக்கு ஒன்று வாங்கி தந்தியா அது கேட்போம்லாம் அதை பற்றி இல்லையா? நான் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர. எப்பொழுதும் மனக்கோலத்திலே இருக்கணும்ப்பா. அதனாலதான் அவர் என்ன சொல்லுவான், பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள் எமது குலதெய்வம் ஆமாள்னார் சத்தியப்ப சிவாச்சாரியர் அவரை பார்த்து இல்லையா? ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட அவனை கொண்டே திருமணத்தை கொண்டருளும் வல்லாளன் பெருமாள் திருமணச்சிறு திருத்தொண்ட தொகையருளும் பேரருளாளன் பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள் எமது குலதெய்வம் ஆமாள்னார். உன் குலதெய்வம் என்ன சார்னா? எங்கள் குலதெய்வம் வந்து திருவக்கரை வக்காளி, அதுதான் எங்கள் குலதெய்வம். ஆங்கர அங்காளி அதான் என் குலதெய்வம் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறாரு. உன் குலதெய்வம் என்னப்பா? எப்போ நம்ம திருமூர் புத்தகம் குலதெய்வம் யாரா? சுந்தரமூர்த்தி சாமிங்கிற எமது குலதெய்வம் ஆமால் அப்படிங்கிற. அதனால வேள்வியில் அன்றிலே கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர. நீ எதுக்கு வந்த எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியாது. இங்கே 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இங்கே வந்தேன் இல்லையா? அந்த வேட்கை தீர குறிப்பு கொடுக்குறாரு. அடுத்தது நாளைக்கு பார்க்க போகிறார் மீட்டப். நாளைக்கே சாயந்தரமானு தெரில, நம்ம சாப்பிட்டு மீட் பண்ணுவோம் அதை காட்சியை. வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய். இந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டை நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அது என்ன பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தர் நான் ஃப்ரெண்டை ஒரு வேலை பார்த்தோன்னா இன்னும் அவனுக்கு பாருவேன் அவனுக்கு வேலை வீட்டில் சொல்லிடுவான் அப்படின்றோம். நான் ஃப்ரெண்டு யாராவது ஒரு பொண்ணை பார்த்தான்னா வேலை நமக்கு யாரும் என்ன பண்ணுறோம், அதை வச்சு அவன் டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது போட்டு விடணும். அப்படின்னா அம்மாட்ட சொல்லுவேன், அக்காட்ட சொல்லட்டுமா அப்படிமா. இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவோம் அவனை சொல்லி விடுறேன். இதான் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமாக இருக்க விடாது. இந்த ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது முதல்ல இல்லையா? இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார், மண்மேல் விளையாடுவாய், என்ஜாய் பண்ண போ, லைஃப் என்ஜாய் பண்ண போகிறார். விளையாடுவா என்று ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே. அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாமி சந்தோஷப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம். மணி ஆயிட்டு